நம் அனைவரையும் லைஃப் டிவைன் பயில்வதற்காக இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கெல்லாம் அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நாம் மனதில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் இப்பொழுது லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 3 பார்த்துட்டு இருக்கோம். தி இட்டர்னல் அண்ட் தி இண்டிவிஜுவல். நவம்பர் 27th செஷன்ல பேராகிராஃப் 15 வரைக்கும் பார்த்தோம். பேராகிராஃப் 14ல கொஞ்சம் பகுதியும் பேராகிராஃப் 15 முழுவதும் பார்த்தோம். போன செஷன்ல என்ன பார்த்தோம் என்பதை நினைவு கூறலாம். பார்த்துட்டு தென் நம்ம பேராகிராஃப் 16க்கு இந்த செஷன்ல இருந்து போகலாம். Sir, your voice is not audible. மற்றவங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு கிளியரா இருக்கு. கேக்குது சார். கிளியரா இருக்குதா? கிளியரா இருக்கு சார். கிளியரா இருக்கு. கிளியரா இருக்குதா சார்? உங்க அசோகன் சார், உங்க சிஸ்டம்ல கொஞ்சம் செக் பண்ணுங்க நீங்க. ஓகே சார். என்ன, எனக்கு உங்க வாய்ஸ் கிளியரா இருக்குது. ஓகே சார், ஓகே, நான் செக் பண்றேன் சார். ஓகே, தேங்க்யூ. நவம்பர் 27th செஷன்ல என்ன பார்த்தோம் என்றால், இந்த பரம்பொருள் எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த அப்சல்யூட், அதுதான் தன்னை இந்த பிரபஞ்சம், தனி மனிதன், அனைத்தினுள் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இந்த வேர்ல்டு மேனிஃபெஸ்டேஷன், இதை நம் மனதினால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. இந்த உண்மையை அறிந்து கொள்வதற்கு மனம் போதுமான அளவுக்கு ஞானம் பெற்றதாக இல்லை. ஆதலால் தனக்கு புரிந்து கொள்வதில் கடினமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தன்னுடைய அந்த ஒரு இயலாமையை மனம் என்ன செய்கின்றது என்றால், அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளின் இயலாமையாக கருதி என்ன கோருகின்றது என்றால், அந்த பரம்பொருள் எல்லாம் கடந்த நிலையில் மட்டுமே இருக்க முடியும், இங்கு அனைத்துமாக காணப்படுவதாக இருக்க முடியாது. ஆகையால் இது வேறு, இங்கு படைக்கப்பட்ட உலகம், இங்கு காணுகின்ற அமைப்புகள் அனைத்துமே அதிலிருந்து அந்த பரம்பொருளிலிருந்து வேறுபட்டவை என்று தன் மனம் நினைக்கின்றது. ஆனால் அந்த பரம்பொருள், அந்த அனைத்தையும் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், அதற்கு எந்த விதமான ஒரு சிரமமும் இருப்பதில்லை. அது தன்னை எல்லா நிலைகளிலும் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. மனம்தான் என்ன செய்கின்றது? மனம் அந்த அனந்தமான நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளும், எல்லைக்குட்பட்டு வடிவத்திற்குட்பட்டு காணக்கூடிய அத்தகைய அம்சங்களை உடைய இந்த பிரபஞ்சத்தில் காணக்கூடிய அமைப்புகளும் ஒன்றாக இருக்க முடியாது என்று மனித மனம் எண்ணுகின்றது. ஆனால் அத்தகைய கருத்து, அதிமனம் அந்த நிலையில் அந்த கருத்தில் உள்ள உண்மையை அதிமனம் நிலையில் அந்த உண்மை காணப்படுகின்றது. ஆனால் மனம் அதை காண மறுக்கின்றது.
மனம் இந்த இரண்டு நிலைகளையுமே எல்லையற்ற அந்த நிலை, எல்லைக்குட்பட்ட நிலை, இவை இரண்டுமே எதிரெதிரான நிலைகளாக பார்க்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆனால் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட அந்த உணர்வு நிலை, the consciousness of the infinite existence, அந்த அனந்தமான உணர்வு நிலை நம்முடைய மனம் சார்ந்த உணர்வு நிலையிலிருந்து வேறுபட்டது. ஏனென்றால் நாம் நம்முடைய உணர்வு நிலை மனம் சார்ந்து ஐம்புலன்களை சார்ந்து இருக்கின்றது. மைண்ட் கான்சியஸ்னஸ், சென்ஸ் கான்சியஸ்னஸ். இதிலிருந்து வேறுபட்டதுதான் அந்த இன்ஃபினிட் கான்சியஸ்னஸ். இந்த இன்ஃபினிட் கான்சியஸ்னஸ் என்பது அதனுடைய எல்லை பறந்து விரிந்தது. அதற்குள் நம்முடைய மனம், உணர்வு நிலை, அந்த மனம், நம்மளுடைய அந்த புலன்கள், இதை சார்ந்த உணர்வு நிலை என்பது உள்ளடங்கியதாக இருக்கின்றது. ஒரு சிறிய அளவில் உள்ளடங்கியதாக இருக்கின்றது. ஆனால் மனிதன் என்ன தவறை புரிகின்றான் என்றால், தான் அந்த எல்லையற்ற உணர்வு நிலையில் உள்ளடங்கியுள்ள ஒரு கடுகளவு அம்சம்தான் என்பதை மறந்துவிட்டு, அந்த நிலையில் அவன் இருந்து கொண்டு அந்த எல்லை கடந்த உணர்வு நிலையை அவன் தவறாக புரிந்து கொள்கின்றான். ஆகையால் தான் பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், the logic of the infinite existence is other than the logic of our intellect. அறிவை சார்ந்த நம்முடைய அந்த நெறிமுறைகள், லாஜிக், அது the logic of the infinite existence, அது நம்முடைய ஒரு எல்லைக்குட்பட்ட அந்த ஒரு அறிவிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன காரணம் என்றால், நம் மனம் மனதிற்கு தெரிவிக்கப்பட்ட ஞானம் என்பது நேரடியான ஞானம் கிடையாது. வார்த்தைகள், எண்ணங்கள், இதன் மூலமாகத்தான் நாம் உண்மைகளை பெற்றுக்கொள்கின்றோம். அவைகளும் நம்முடைய புலன்களின் மூலமாக அறியப்படுகின்றன. ஆகையால் இதை நம்பியே நாம் நம்முடைய முடிவுகளையும் நம்முடைய அறிவின், புத்தியின் செயல்பாட்டையும் இந்த அடிப்படையிலேயே அமைக்கின்றோம். ஆகையால் தான் எவையெல்லாம் நம் மனதிற்கு முரண்பட்ட விஷயங்களாக இருக்கின்றதோ அவைகள் அந்த இன்ஃபினிட் கான்சியஸ்னஸ், அனந்தமான உணர்வு நிலையில் அங்கு இசைவோடு காணப்படுகின்றன. பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், the logic of the infinite reconciles in its great primal facts of being what appears to our mind as irreconcilable contraries. எதுவெல்லாம் நம் மனதினால் ஒரு இசைவோடு பார்க்க முடியாத விஷயங்களாக இருக்கின்றனவோ அவை எல்லாமே அந்த அனந்தமான உணர்வு நிலையில் இசைவோடு பொருத்தி பார்க்கப்படுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் பகவான் இந்த பரம்பொருளை ஒரு மனிதன் அறியும் முயற்சியில் என்ன செய்கின்றான் என்றால், அந்த பரம்பொருளை விளக்கும் பொருட்டு அவன் அனைத்தையுமே அவன் விளக்குகின்றான். இந்த பிரபஞ்சத்தில் காணக்கூடிய அனைத்தையுமே அவன் விளக்குகின்றான். எவையெல்லாம் சார்ந்து இருப்பவையோ, ரிலேட்டிவ், ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பவையோ அவை அனைத்தையுமே அவன் அந்த அப்சல்யூட், அந்த முழுமுதலான பொருளிலிருந்து பொருள் அல்ல என்று அவன் ஒவ்வொன்றையும் அவன் விளக்குகின்றான். அவ்வாறு விளக்கித்தான் அவன் என்ன செய்கின்றான் என்றால், அந்த பரம்பொருளை அவன் விளக்க முயற்சிக்கின்றான். We reject the world in order to describe the absolute. ஆனால் இதில் உண்மை என்னவென்றால், இந்த முழுமுதலான பரம்பொருள் என்பது
எவ்வித வார்த்தைகளாலும் நம்மால் விளக்க முடியாது. ஒன்றை விளக்குவதாலோ அல்லது வார்த்தைகளாலோ எண்ணங்களிலாலோ இந்த பரம்பொருள் குறித்த ஞானத்தை நம்மால் வெளிப்படுத்த முடியாது. இது ஒரு புறம். மறுபுறம் என்ன? மறுபுறம் வேறொரு வகையான ஒரு சிந்தனை என்னவென்றால், ஒரு கோட்பாடு என்னவென்றால், இந்த பரம்பொருள் என்பது ஒரு அறிவு சார்ந்த ஒரு அமைப்பு தான். அதுவும் ஒரு பொய்யான அமைப்பு. Absolute is a fiction of the intelligence. அறிவினால் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு பொய்யான அமைப்பு. It is a fiction, it is not a real என்று ஒரு சாரார் கூறுகின்றனர். இவைகள் எல்லாமே பரம்பொருள் குறித்த விளக்கங்கள் எல்லாமே வெறும் வார்த்தைகளாலும் வெறும் வாதத்தின் அடிப்படையிலுமே ஏற்படுத்தப்பட்டவை. ஆகையால் பரம்பொருள் என்ற ஒரு அமைப்பு இல்லை, அனைத்துமே சூன்யம்தான் என்று ஒரு சாரார் கூறுகின்றனர். ஒரு சாரார் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையுமே எவையெல்லாம் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றனவோ, ரிலேட்டிவ்ஸ், அவையெல்லாம் விளக்குவதன் மூலம் அந்த முழுமுதற் பொருளை, இந்த அப்சல்யூட், அதை விளக்க முயல்கின்றனர். மறுசாரார் என்ன செய்கின்றனர் என்றால், அந்த முழுமுதற் பொருள் என்பதே, இந்த அப்சல்யூட் என்பதே ஒரு அறிவினால் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு மாயத் தோற்றம், உண்மையற்ற தோற்றம், a fiction of the intelligence, இறுதியாக இருப்பது சூன்யம்தான் என்று ஒரு சாரார் கூறுகின்றனர். ஆனால் நம்முடைய வேதகாலத்து ரிஷிகள் அவ்வாறு கூறவில்லை. அவர்கள் ஒருபுறம் இதுவல்ல என்று கூறினாலும், மறுபுறம் இதுவும் தான் என்ற கருத்தை தான் அவர்கள் வலியுறுத்தினார்கள். மேலும் அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால், இந்த பிரம்மன் என்கின்ற இந்த பரம்பொருளை நாம் ஒரு நேர்மறையான விளக்கத்தின் மூலமோ அல்லது எதிர்மறையான விளக்கத்தின் மூலமோ ஒரு வரையறுக்குள் உட்படுத்துவது என்பது உண்மைகளில் இருந்து வேறுபடுவதாகும் என்று அவர்கள் கூறினார்கள். ஏனென்றால் பிரம்மன் என்பது இந்த சடப்பொருள், பிரம்மன் என்பது இந்த வாழ்வு, பிரம்மன் என்பது இந்த மனம், அதிமனம், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஆனந்தம், அனைத்துமே இந்த பிரம்மன் தான். இருந்தாலும் இவை ஏதோ ஒன்றினால் மட்டுமே இந்த பிரம்மன் என்பதை நம்மால் விளக்க முடியாது. ஆகையால் அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால், to limit the Brahman either by positive or negative definitions was to fall away from its truth. உண்மைகளில் இருந்து நாம் வழி மாறுவது போல ஆகும் என்று அவர்கள் கூறினார்கள். நம் மனம் எத்தகைய உணர்வு நிலையில் இருக்கின்றது என்றால், எப்பொழுதுமே ஒரு பிரிவுபட்ட நிலையில் செயல்படுகின்றது. We live in a divided mental consciousness. இந்த மனம் என்கின்ற உணர்வு நிலையில் நாம் இருக்கின்ற வரை என்னதான் நாம் அந்த மனதின் ஒரு உச்ச தளத்தில் இருந்து செயல்பட்டாலும் கூட, இந்த இருமைகள், இந்த டியூவாலிட்டிஸ் என்பது தவிர்க்க முடியாத அம்சமாக இருக்கின்றது. The perception of duality is inevitable. அதனால்தான் நாம் என்ன செய்கின்றோம் என்றால், நாம் காண்கின்ற ஒவ்வொரு எதிர்மறையான அம்சத்திற்கும் ஒரு நேர்மறையான அம்சத்தை காண்கின்றோம். இந்த நேர்மறையான அம்சம், the நெகட்டிவ் என்பது பரம்பொருளை விளக்க முயலும் பொழுது மற்றவைகளை அது அல்ல என்று ஒரு நேர்மறையாக விளக்க முயல்கின்றோம். ஆனால் என்ன நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இங்கு பகவான் குறிப்பிடுவது, இந்த எதிர்மறையான விஷயம், நெகட்டிவ் என்பது ஒரு பூஜ்ஜியம் அல்ல. இட் இஸ் நாட் அ ஜீரோ.
ஒன்றுமில்லாத விஷயம் அல்ல. எதை நாம் பூஜ்யம் என்று கூறுகின்றோமோ அது அதனுள் மிகுந்த சக்தியை கொண்டதாக இருக்கின்றது. ஃபுல் ஆஃப் பவர். தன்னுள் மிகுந்த சக்தியை அது வைத்துக் கொண்டு தங்க ஒரு தேக்கு வைத்துக் கொண்டுள்ள நிலையில் அது இருக்கின்றது. ஆகையால் பூஜ்யம் என்பது ஒரு ஒன்றுமில்லாத விஷயம் அல்ல என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் அவர் கூறுவது, ஒரு விஷயம் எதிர்மறையாக காணப்படுவது என்ன காரணம் என்றால், அவ்வாறு காணப்படுவதாலோ ஒரு விஷயம் எதிர்மறையாக காணப்படுகின்றது என்றால் அது ஒரு நேர்மறையான விஷயத்தை ஒரு பொய்யான விஷயமாக அது ஆக்குவது இல்லை. ஒரு விஷயத்திற்கு எதிர்மறையான விஷயம் காணப்படுகிறது என்றால் அதற்கு அர்த்தம் அந்த எதிர்மறையான விஷயம் நேர்மறையான விஷயத்தை பொய் என்று ஆக்கிவிடுவது இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த எதிர்மறையான விஷயம் எதை குறிப்பிடுகின்றது என்றால், அந்த நேர்மறையான விஷயம் மாத்திரமே ஒரு முழுமையாகி விடாது. நேர்மறையான விஷயமும் எதிர்மறையான விஷயமும் இரண்டும் கலந்துதான் ஒரு முழுமையை நாம் அடைய முடியும் என்கின்ற உண்மையை தான் வெளிப்படுத்துகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையால் இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இது தனித்தனியான விஷயங்கள் அல்ல. ஒரு சேர இருக்கும் ஒரு பக்கம் இருப்பதோ அல்லது தனித்தனியான விஷயங்களோ அல்ல என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒன்று இருப்பதனால்தான் மற்றொன்று இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த நெகட்டிவான விஷயமும் பாசிட்டிவான விஷயமும் ஒன்றை ஒன்று பூர்த்தி செய்கின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த எதிர்மறையான விஷயம், இந்த நெகட்டிவ், அது அந்த பாசிட்டிவான விஷயத்தை விளக்குகின்றது. அதே போல அந்த பாசிட்டிவான விஷயம் எதிர்மறையான விஷயத்தை விளக்குகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இவை இரண்டுமே சேர்ந்து ஒரு முழுமையான ஒரு பார்வையை தருகின்றன. அந்த முழுமையான பார்வையை நம்முடைய குறுகிய மனம், எல்லைக்குட்பட்டு செயல்படும் மனதினால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அதுதான் உண்மை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையால் இங்கு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு எதிர்மறையான விஷயம் மாத்திரமோ அல்லது நேர்மறையான விஷயம் மாத்திரமோ உண்மையின் முழு வடிவத்தை அது காட்டுவது இல்லை, தெரிவிப்பது இல்லை. எப்பொழுது ஒரு உண்மையினுடைய ஒரு முழு தன்மையை அறிய முடியும் என்றால், இந்த இரண்டு நிலைகளிலும் இருக்கக்கூடிய இரண்டையுமே அதற்கு பின்னால் உள்ள உண்மையை ஒரு சேர பார்ப்பதின் மூலமே முழுமையான உண்மையை காண முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையால் பகவான் இறுதியாக என்ன கூறுகின்றார் என்றால், இந்த பரம்பொருளை நாடும் முயற்சியில் இந்த விளக்கும் முயற்சி, ஒன்றை விளக்கும் முயற்சி, இதனால் நாம் அந்த பரம்பொருளை அடைய முடியாது. பரம்பொருள் குறித்த உண்மையை முழுவதுமாக நாம் எட்ட முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எப்பொழுது நம் பரம்பொருள் குறித்த உண்மையை முழுமையாக எட்ட முடியும் என்றால், ஒரு அனைத்தையும் தழுவிய ஒரு ஞானம். பகவான் கூறுவது என்னவென்றால், the absolute must be approached by our intelligence only by such profounder Catholic intuition. அனைத்தையும் தழுவிய ஒரு ஞானம், அதன் மூலமாகத்தான் நாம் அந்த பரம்பொருளை எட்ட முடியுமே தவிர, பரம்பொருள் குறித்த ஞானத்தை அடைய முடியுமே தவிர, not by exclusive logical opposition. தர்க்கவாதத்தின் மூலமாக ஒன்றை வெறுத்து மற்றொன்றை ஏற்கும் அந்த ஒரு தர்க்கவாதத்தின் மூலமாக அந்த பரம்பொருள் குறித்த ஞானத்தை நாம் எட்ட முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையால் இந்த விளக்குதல், இது பரம்பொருள், இது பரம்பொருள் அல்லாதது என்கின்ற அந்த ஒரு விளக்கும் முறை,
இது வந்து ஒரு சரியல்ல, ஒரு சரியான அப்ரோச் இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது வரைக்கும் தான் நம்ம போன செஷன்ல நம்ம பார்த்தோம். இப்பொழுது நம்ம வந்து பேராகிராஃப் 16லேருந்து நம்ம உள்ள போகலாம். நம்ம சுந்தர் சார் வந்திருக்கிறாங்களா? இல்ல ஹரிணி படிக்கிறீங்களா நீங்க? இல்லாட்டி லைவ் டிவைன்? எஸ் சார், ஒரு நிமிஷம். நான் படிக்கலாம். சரி, ஆ, மேடம் நீங்க படிங்க, படிங்க. மேடம் படிங்க. மேடம் படிங்க. ஓ, மேடம் வந்திருக்கு. மேடம் படிங்க நீங்க ப்ளீஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஆனா 17 வந்து என்கிட்ட இல்ல, நீங்க எனக்கு அனுப்பல, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் படிச்சிட்டேன் நான். வச்சிட்டேன். தேங்க்யூ சார். The positive 17th இன்னைக்கு வரலையா? இன்னைக்கு 1 மினிட் மேடம். 17th இன்னைக்கு வரலையா எல்லாருக்கும்? இன்னைக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தேன், வந்திருக்கா? எனக்கு நீங்க மெயில் 16, 17. சார், எனக்கு நீங்க அனுப்ப மறந்துட்டீங்க, பழசுதான் இருந்தது, அதனாலதான் நான் வந்து சொன்னேன். சாரி. ஓ அனுப்பிச்சிருக்கேன், எல்லாருக்குமே அனுப்பிச்சு. நீங்களும் குரூப் மெயில்ல இருக்கிறீங்க, அதான் கேட்டேன் நான். வரல, மெயில பார்த்தேன். ஓகே ஓகே, உங்களுடைய மெயில் ஐடி சொல்லுங்க, இப்பவே அனுப்பிச்சிடுறேன் மேடம் உங்களுக்கு. bhuvanasundari@gmail.com. இப்போ உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க படிங்க, நான் அனுப்பிச்சிடுறேன். சரி சார், சரி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. Paragraph 16. The positives of the absolute or its various statements of itself to our consciousness. Its negatives bring in the rest of its absolute positivity, by which its limitation to these first statements is denied. We have to begin with its large primary relations, such as the infinite and the finite, the conditioned and unconditioned, the qualified and unqualified. In each pair, the negative conceals the whole power of the corresponding positive, which is contained in it and emerges from it. There is no real opposition. Thank you, sir. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. உங்களுக்கு இந்த லேட்டஸ்ட் மெயில் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஓகே ப்ளீஸ். Thank you, sir. Thank you. Explanations. We describe the absolute, the Brahman, by its positives. For example, we describe the absolute as unity, infinite, timeless, silent, immutable, transcendent, etc. Whatever that appears contrary to these positives, multiple, finite, time-bound, active, mutable, cosmic, we treat them as its negatives. But we must understand that the positives convey சுஜய், 1 மினிட். only the சுஜய், 1 மினிட். Sir. 1 மினிட். மேடம் உங்க மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கங்க, உங்களுடைய ஸ்பீக்கர் கொஞ்சம் மியூட் பண்ணிங்க. தேங்க்யூ. எஸ் சுஜய், you can read from the beginning. Please read from the beginning. கொஞ்சம் disturbance was there. Explanations. We describe the absolute, the Brahman, by its positives. For example, we describe the absolute as unity, infinite, timeless, silent, immutable, transcendent, etc. Whatever that appears contrary to these positives, multiple, finite, time-bound, active, mutable, cosmic, we treat them as its negatives. But we must understand that the positives convey only the partial truth. The negatives convey the rest of the truth. The denial of full truth by the positives alone is set right by stating its corresponding negatives. The complete view of the whole truth is provided by both positives and negatives stated together. There is a limitation in making only positive statements, which is removed by making its corresponding negative statements. We can begin with its large
primary relations, infinite and the finite, the conditioned and unconditioned, the qualified and unqualified. In each pair of these relations, the negative conceals the whole power of the corresponding positive. The whole power is contained in it and emerges from it. There exists no real opposition. For example, the finite contains in itself all the powers of the infinite. Thank you, sir. Thank you, thank you, sir. Thank you. இங்கு பகவான் கூறுவது ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக உண்மையை பகவான் நமக்கு தெரிவிக்கின்றார். இந்த பரம்பொருளை குறித்து விளக்க முயலும் பொழுது நாம் அந்த பரம்பொருளினுடைய நேர்மறையான அம்சங்கள் அதன் மூலம் விளக்க முயலுகின்றோம், அறிய முயலுகின்றோம். பரம்பொருளினுடைய நேர்மறையான அம்சங்கள் என்றால் என்னவென்றால் அந்த ஒருமை, இந்த யூனிட்டி, அனந்தமான நிலை, இன்ஃபினிட், காலத்தை கடந்த நிலை, டைம்லெஸ், சைலண்ட், மாற்றம் அடையாத நிலை, இம்மியூட்டபிள், டிரான்செண்டன்ட், எல்லாம் கடந்த நிலை. இவ்வாறாகத்தான் நாம் பிரம்மன் அதை விவரிக்கின்றோம். இதில் என்ன பிரச்சனை எழுகின்றது என்றால், இந்த அம்சங்கள் மாத்திரமே உண்மை. பிரம்மனை குறித்து விளக்கும் பொழுது இந்த அம்சங்கள் மாத்திரமே உண்மை என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்கின்றோம். எவையெல்லாம் இந்த அம்சங்களுக்கு புறம்பாக இருக்கின்றதோ அதில் அந்த பிரம்மன் அந்த பிரம்மன் என்கின்ற அமைப்பில் இருந்து ஒரு வேறுபட்ட அமைப்பாக நாம் கருதுகின்றோம். எவையெல்லாம் இந்த பன்முகத்தன்மையுடன் இருக்கின்றதோ, மல்டிபிள், ஃபைனைட், ஒரு எல்லைக்குட்பட்ட நிலையில் இருக்கின்றதோ, காலத்துக்கு உட்பட்ட நிலையில் இருக்கின்றதோ, ஒரு செயல்படும் நிலையில் இருக்கின்றதோ, மாறுதலுக்கு உட்பட்ட நிலையில் இருக்கின்றதோ, பிரபஞ்சம் தழுவிய நிலையில் இருக்கின்றதோ, இவை எல்லாமே நாம் அந்த பிரம்மனுக்கு எதிரான நிலைகளாக பார்க்கின்றோம், நெகட்டிவ்ஸ். இதனால்தான் என்ன ஒரு பக்க விளைவு ஏற்பட்டது என்றால், இந்த உலகம் பிரபஞ்சம், இந்த உலகம், இவை அனைத்தும் இந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு என்பதை ஒரு மறுக்கும் நிலை ஏற்பட்டது. நாம் காணக்கூடிய அனைத்தையுமே நாம் அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிவைன், இறைவனின் வெளிப்பாடு என்பதை நாம் காண தவறுகின்றோம். ஆதலால் தான் என்ன காரணம் என்றால் இந்த காரணம்தான். இது குறித்து பகவான் இந்த வேறொரு லைஃப் டிவைன்ல வேறொரு கட்டத்தில் கூட கூறியுள்ளார். நாம் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திற்கும் we assign values. சில விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஒரு இமோஷனல் வேல்யூஸ் கொடுக்குறோம், இன்டெலெக்சுவல் வேல்யூஸ் கொடுக்குறோம், பிசிக்கல் வேல்யூஸ் கொடுக்குறோம். நம்ம எந்த அளவில் நாம் அதை பார்க்கின்றோமோ, ஒரு விஷயம் எந்த அளவு எந்த தளத்தில் பாதிக்கின்றதோ அது குறித்த மதிப்பீடுகளை அந்த விஷயத்திற்கோ அந்த நாம் காணும் ஒரு அமைப்பிற்கோ ஒரு தோற்றத்திற்கோ அளிக்கின்றோம். இது மனிதனுடைய சுபாவம், அவ்வாறு தான் அவன் செயல்படுகின்றான். ஆனால் இது சாதாரண மனநிலையில் இருக்கும் வரையில்தான் இவ்வாறு மனித மனம் செயல்படுகின்றது. மனித மனம் என்கின்ற எல்லையிலிருந்து அப்பாற்பட்டு இந்த பிரபஞ்சம் தழுவிய நிலை ஒரு உயர் உணர்வு தளத்தில் இருந்து செயல்படும் பொழுது அது
இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே அது வேறொரு விதமாக பார்க்கின்றது. இத்தகைய மதிப்பீடுகளை அது வழங்குவதில்லை. அனைத்தையுமே அது இறைவனின் வெளிப்பாடாக பார்க்கின்றது. எல்லாமே வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிவைன் ரியாலிட்டி. சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, அனைத்தையுமே அந்த இறைவனின் செயல்பாடாகத்தான் பார்க்கின்றது. அது எப்பொழுது அந்த அந்த அவ்வாறு பார்க்கின்றது என்றால், சாதாரண மனநிலையிலிருந்து ஒரு உயர் உணர்வு நிலை எட்டியவுடன் அவ்வாறாக பார்க்கின்றது. ஸோ அந்த மதிப்பீடுகள் மாறுகின்றன. இங்கு நாம் பார்ப்பது என்னவென்றால், இந்த பரம்பொருள் குறித்த அம்சங்களில் இருந்து மாறுபட்ட நேர்மறையான விஷயங்கள் அனைத்தையுமே நாம் பரம்பொருளுக்கு சம்பந்தப்படாத விஷயங்கள் என்று நாம் பார்க்கின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆனால் இதில் உண்மை என்னவென்றால், எவையெல்லாம் நேர்மறையான விஷயங்கள், பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், அவைகள் உண்மையினுடைய ஒரு பகுதியைத்தான் வெளிப்படுத்துகின்றன. நாம் எதிர்மறையான காணக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றனவே, அவைதான் எவையெல்லாம் இந்த உண்மைகளிலிருந்து விட்டு போனவையோ அவையும் சேர்த்து வெளிப்படுத்துகின்றன. அந்த உண்மையை வந்து வெறும் பாசிட்டிவ் நேர்மறையான விஷயங்களின் மூலம் முழுமையாக வெளிப்படுத்த முடிவது இல்லை. அதனுடைய எதிர்மறையான விஷயங்களையும் சேர்த்து வெளிப்படுத்தும் பொழுதுதான், தெரிவிக்கும் பொழுதுதான், காணும் பொழுதுதான் அந்த உண்மையினுடைய முழுமை வெளிப்படுகின்றது. ஆகையால் தான் பகவான் என்ன கூறுகின்றார், இது வந்து இந்த வெறும் நேர்மறையான விஷயங்களை வைத்துக்கொண்டே இதுதான் இந்த பரம்பொருள் என்று கூறுவது ஒரு லிமிட்டேஷன் என்று கூறுகின்றார். ஒரு எல்லைக்குள் நாம் அந்த பரம்பொருளை கட்டுப்படுத்துகின்றோம். இது எப்பொழுது பகவான் என்ன கூறுகின்றார், the limitation in making only positive statements என்ன அது வந்து இட் இஸ் ரிமூவ்ட் அப்படிங்கிறார். பகவான் என்ன கூறுகின்றார், its limitation to this first statements is denied. எவையெல்லாம் இந்த வெறும் நேர்மறையான விஷயங்களின் மூலமாகவே விளக்கும் பொழுது, அந்த எதிர்மறையான விஷயங்களையும் சேர்த்து விளக்கும் பொழுதுதான் எவையெல்லாம் அங்கு அந்த வெறும் பாசிட்டிவான விஷயங்களின் மூலம் விளக்கப்பட்டதோ அது வெளிப்படுத்தப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். Its negatives bring in the rest of its absolute positivity, by which its limitation to these first statements is denied. ஆகையால் அது ஒரு லிமிட்டேஷனாக இருக்கின்றது. வெறும் ஒரு அம்சத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு இதுதான் என்று கூறினால் அது ஒரு லிமிட்டேஷன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். உதாரணத்திற்கு பகவான் கூறுகின்றார், இந்த இன்ஃபினிட் ஃபைனைட், அனந்தமான நிலையில் இருப்பது ஒரு அம்சம். இங்கு அது வந்து பரம்பொருளினுடைய ஒரு எல்லை கடந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். இந்த பிரபஞ்சத்தில் காணப்படுவது எல்லாமே ஒரு எல்லைக்குட்பட்ட அம்சங்கள், ஃபைனைட். அதே போல இந்த பிரபஞ்சத்தில் இருப்பது எல்லாமே வந்து ஒரு கண்டிஷன்டு, எல்லாமே அது ஒரு வரையறைக்குட்படுத்தப்பட்டவை. அந்த அப்சல்யூட் அந்த நிலையில் பார்த்தோம் எல்லாமே அன்கண்டிஷன்டு. அதே போல இங்கு காணப்படுவது எல்லாமே வந்து குவாலிஃபைடு, எல்லாமே வந்து ஒரு ஒன்றால் ஒரு குவாலிட்டிஸ் ஒரு அம்சத்தினால் அது வரையறுக்கப்பட்டது. ஆனால் அங்கு உயர்நிலையில் பார்க்கும்பொழுது எல்லாமே அன்குவாலிஃபைடாக இருக்கின்றது. இங்கு பகவான் என்ன கூறுகின்றார், இதெல்லாமே வந்து ஒரு பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் அப்படிங்கிறார். இந்த பேர்ல இந்த எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமே, இதில் எதை நாம் எதிர்மறையான விஷயங்களாக காண்கின்றோமோ அது என்ன செய்கின்றது என்றால், அந்த நேர்மறையான விஷயங்களினுடைய முழு சக்தியை தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். In each pair of these relations, the negative conceals the whole power of the corresponding positive. ஆகையால் இந்த நெகட்டிவ் என்பது அந்த பாசிட்டிவை ஒரு மறுக்கும் அம்சம் கிடையாது. இந்த பாசிட்டிவ் என்கின்ற அம்சத்தைக்கு ஒரு முழுமை எது தருகின்றது என்றால் இந்த நெகட்டிவ் அம்சம். இதுதான் ஒரு பகவான் கூறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக உண்மை.
இந்த முழு சக்தியும் எதில் அடங்கியுள்ளது என்றால் இவை இரண்டும் சேரும் பொழுதுதான் முழு சக்தியும் அடங்கியுள்ளது. உண்மையிலே இவைகள் இரண்டுக்கும் இடையில் ஒரு எதிரான ஒரு அமைப்போ இவை இரண்டும் எதிரெதிரான அம்சங்களோ கிடையாது. எதை நாம் ஒரு ஃபைனைட், ஒரு எல்லைக்குட்பட்ட அம்சம் என்று நாம் கூறுகின்றோமோ அதுல பார்த்தோம் அப்படின்னா அதுல எல்லா விதமான இன்ஃபினிட்டினுடைய அனைத்து சக்திகளும் அந்த ஃபைனைட்ல இருக்கு. இது ஆன்மீக உண்மை. மனிதன் என்பவன் மைக்ரோகாசம், இந்த காஸ்மாஸ் என்பது மேக்ரோகாசம் என்று பார்த்திருக்கின்றோம். மனிதனுள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே மனிதனுள் இருக்கின்றது என்பதை பார்த்திருக்கின்றோம். அதனால்தான் இந்த ஃபைனைட் என்று எதை கூறுகின்றோமோ அதுல எல்லா விதமான அந்த இன்ஃபினிட், த பவர்ஸ் ஆஃப் த இன்ஃபினிட் அனைத்துமே அந்த ஃபைனைட்டில் அடங்கி உள்ளது. ஃபைனைட் என்பது அந்த இன்ஃபினிட்டுக்கு எதிரான அம்சம் கிடையாது. ஆகையால் தான் பகவான் இங்க என்ன கூறுகின்றார், இந்த படைக்கப்பட்ட உலகம், இங்கு காணக்கூடிய அனைத்து அம்சங்கள் அவை எல்லாமுமே இந்த இறை அம்சத்திற்கு எதிரான அம்சங்கள் கிடையாது என்கின்ற கருத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். நெக்ஸ்ட் போலாம் நம்ம. We have, in a less subtle order of truths, the transcendent and the cosmic, the universal and the individual. Here, we have seen that each member of these pairs is contained in its apparent opposite. The universal particularizes itself in the individual. The individual contains in himself all the generalities of the universal. The universal consciousness finds all itself by the variation of numberless individuals, not by suppressing variations. The individual consciousness fulfills all itself when it is universalized into sympathy and identity with the cosmic, not by limiting itself in the ego. Thank you, sir. Thank you, madam. Thank you. Explanation படிங்க. படிக்கட்டுமாங்க சார்? Yes, madam. Please. We can then go into the less subtle order of truths, the transcendent and the cosmic, the universal and the individual. Here, each member of these pairs is contained in its opposite. For example, the universal particularizes itself in the individual. The individual contains in himself all the generalities of the universal. The universal consciousness is manifested by the variations of numberless individuals. These individual variations do not suppress the universal consciousness. Similarly, the individual consciousness fulfills itself when it expands itself into universal consciousness by its sympathy and identity with the cosmic. If the individual consciousness is tied down by its ego, there cannot be any fulfillment. Thank you, sir. Thank you, madam. Thank you. பகவான் ஒவ்வொரு நிலையாக விளக்குகின்றார். எல்லா நிலைகளிலுமே இந்த எதிரெதிரான நிலைகள் காணப்படுகின்றது. பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லா நிலைகளிலுமே எல்லா தளங்களிலுமே காணப்படுகின்றது. ஒரு உயர் தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்ஃபினிட் ஃபைனைட் என்கின்ற எதிரெதிரான அம்சங்களாக காணப்படுகின்றது. ஆனால் இரண்டுமே ஒன்றை ஒன்று தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது. The infinite contains the finite and the finite contains the infinite. இது இரண்டுமே சேரும் பொழுதுதான் அதற்கு ஒரு முழுமை ஏற்படுகின்றது. அதே போல சற்று
கீழ் இறங்கிய நிலையில பார்த்தோம் அப்படின்னா, இந்த எல்லை கடந்த நிலை இருக்கின்றது. பிரபஞ்சம் தழுவிய நிலை இருக்கின்றது. பிரபஞ்சம் தழுவிய நிலை இருக்கின்றது. தனிப்பட்ட அமைப்பு இருக்கின்றது. சோ இன்று 3 நிலைகள் காணப்படுகின்றன. எல்லாம் கடந்த நிலை என்பது டிரான்செண்டன்ட். பிரபஞ்சம் தழுவிய நிலை என்பது இது காஸ்மிக். இவை இரண்டுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்கின்றோம். அதே போல பிரபஞ்சம் தழுவிய நிலை, தனிப்பட்ட நிலை, யூனிவர்சல், இண்டிவிஜுவல், இவை இரண்டையும் நாம் எதிரெதிராக காண்கின்றோம். ஆனால் இங்கு பகவான் கூறுவது என்னவென்றால், இந்த இரண்டாக காணப்படும் இந்த இரட்டை அம்சங்கள் ஒவ்வொன்றினுள்ளும் மற்ற அம்சத்தை கொண்டதாக இருக்கின்றது, தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எதை நாம் பிரபஞ்சம் தழுவிய அமைப்பு என்கின்றோமோ அது தன்னுள் அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த டிரான்செண்டன்ட் அந்த அமைப்பை தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது. அதே போல இந்த பிரபஞ்சம் தழுவிய அமைப்பு எவை என்று பிரபஞ்சம் தழுவிய அமைப்பு, தனிப்பட்ட அமைப்பு, இவை இரண்டையும் எடுத்துக்கொண்டால், இந்த பிரபஞ்சம் தழுவிய அமைப்பினுள் அந்த தனிப்பட்ட அமைப்பு இருக்கின்றது. அதே போல அந்த தனிப்பட்ட அமைப்பினுள் அந்த பிரபஞ்சம் தழுவிய அமைப்பு இருக்கின்றது. இந்த கருத்தை நாம் மீண்டும் மீண்டும் காணுகின்றோம். இண்டிவிஜுவல், யூனிவர்சல், இந்த டிரான்செண்டன்ட், இவை மூன்றும் வெவ்வேறான அம்சங்கள் கிடையாது. எல்லாமே அந்த ஒன்றுதான் என்கின்ற கருத்து இந்த பகவான் இந்த சாப்டர்னுடைய ஆரம்பத்திலேயே விளக்கி இருந்தார். இவை மூன்றுமே அந்த சித் சக்தியினுடைய வெளிப்பாடுதான். ஒரே சித் சக்தி தான் தன்னை தனிப்பட்ட அமைப்பாக வெளிப்படுத்துகின்றது, பிரபஞ்சமாக வெளிப்படுத்துகின்றது, எல்லாம் கடந்த நிலையிலும் இருக்கின்றது. ஆகக்கூடிய ஒரே சக்தி தான். ஒரே சக்தி என்று கூறும் பொழுது எவ்வாறு இவைகள் எதிரெதிரான அமைப்புகளாக இருக்க முடியும்? ஆகையால் இருக்க முடியாது. அந்த கருத்தை தான் பகவான் குறிப்பிடுகின்றார். இங்க இந்த பிரபஞ்சம் தழுவிய அமைப்பு என்பது தன்னை ஒரு தனிப்பட்ட அமைப்பு என்பதுள் தன்னை குவித்துக் கொள்கின்றது. இட் கான்சென்ட்ரேட் இட் செல்ஃப், பர்டிகுலரைசஸ் இட் செல்ஃப் இன் த இண்டிவிஜுவல். எதற்காக ஏன் இந்த அமைப்பு ஏற்பட வேண்டும் என்றால் இதற்கான காரணத்தையும் பகவான் விளக்கியுள்ளார். த மேன் இன் த யூனிவர்ஸ் இந்த சாப்டர்ல பார்த்தோம் என்றால், மனிதனுடைய ரோல் என்ன காரணத்திற்காக அவன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றான். ஏனென்றால் அவன் மூலமாகத்தான் இந்த கான்சியஸ்னஸ் என்ன செய்கின்றது, தன்னை ஒரு இடத்தில் குவித்து திரட்டி அதன் மூலமாக அது அந்த இறை உணர்வை நாட முயற்சிக்கின்றது. அவன் மூலமாகத்தான் அந்த பரிணாம வளர்ச்சி நடைபெற வேண்டும். அதனால் தான் அந்த இண்டிவிஜுவல் என்கின்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பிரபஞ்சம் அனைத்துமே அந்த தனிப்பட்ட அமைப்பு என்பதில் அடங்குகின்றது. இந்த பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலை என்பது பல்வேறு தனிமனித அமைப்புகள் வேறுபடுத்தப்பட்டுள்ள ஒன்றிலிருந்து ஒன்று மாறுபட்ட அமைப்புகளின் மூலம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இந்த வேறுபாடுகள் அந்த பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலையை அது மறைப்பதாகவோ இல்லை அதனுடைய வெளிப்பாட்டை அது தடுப்பதாகவோ இல்லை. பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலை என்பது இந்த அனைத்து மாறுபட்ட தோற்றங்களின் மூலமாகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இந்த மாறுபட்ட தோற்றங்கள் என்பது இந்த பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலையை அது மறுப்பதாக இல்லை, அது அங்கு மறைந்து போய் விடுவது இல்லை. இந்த தனிப்பட்ட உணர்வு நிலை என்பது எப்பொழுது தன்னுடைய முழுமையை அடையும் என்றால், அது தன்னை விரிவுபடுத்திக் கொண்டு அந்த பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலையுடன் இணையும் பொழுதுதான், தன்னை அடையாளம் கொண்டு இணையும் பொழுதுதான் அது ஒரு முழுமை நிலையை அடைகின்றது. இட் ஃபுல்ஃபில்ஸ் இட் செல்ஃப். அது வெறும்
தன்னுடைய தன்னுணர்வை சார்ந்த நிலையில் மாத்திரம் இருந்து கொண்டால் நிச்சயமாக அதற்கு அந்த முழுமை கிட்டாது. இதில் 2 கருத்துக்கள் நாம் காண வேண்டும். ஒன்று, அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், இந்த பிரபஞ்சத்தில் ஒரு படைக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு இண்டிவிஜுவல் இன்னொரு இண்டிவிஜுவல் இருந்து கட்டாயம் மாறுபட்டே இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் அன்னை. No two individuals can be alike. அவ்வாறு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடன் எல்லா வகையிலும் ஒரே மாதிரியாக இருந்தால் அந்த இரண்டாவது மனிதன் என்பவன் தேவைப்படாத ஒரு அம்சமாக இருக்கும், சூப்பர்ஃப்ளூவஸ் என்று பகவான் அன்னை கூறுகின்றார்கள். இந்த பிரபஞ்சத்தில் படைப்பு 2 அம்சங்களை வேறு வேறு அம்சமாக வேறு வேறு விதமாக வெளிப்படுத்தும் வண்ணம்தான் அமைத்திருக்கின்றது என்று அன்னை கூறுகின்றார்கள். ஆகையால் அன்னை என்ன கூற வருகின்றார்கள் என்றால், 2 மனிதர்கள் ஒரே மாதிரியான சிந்தனையோடோ எண்ணத்தினோடோ இருக்கவே முடியாது என்று அன்னை கூறுகின்றார்கள். பட் அவ்வாறு இருக்கும் பொழுது எவ்வாறு ஒரு ஒத்திசைவு சாத்தியம், ஹார்மனியை எவ்வாறு ஏற்படுத்துவது என்றால் அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், ஒருவருடன் ஒருவர் நிச்சயமாக என்னுடைய உணர்வு நிலை மற்றொரு உணர்வு நிலையுடன் ஒன்றாக இருக்க முடியாது. ஆனால் என்னால் ஒரு அடிப்படையில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அடிப்படையில் ஏனென்றால் எல்லாமே அந்த பிரபஞ்சத்தினுடைய வெளிப்பாடு. அதனால் ஒரு அடிப்படையில் ஒரு ஒற்றுமையையும் ஒரு ஒத்திசைவையும் ஏற்படுத்துவது சாத்தியம். என்னதான் வெளிப்புறத்தில் ஒரு மாறுபட்ட அம்சங்களாக மனிதர்கள் காணப்பட்டாலும் கூட, ஏனென்றால் அவ்வாறுதான் இயற்கையின் படைப்பு. இந்த பிரபஞ்சத்தில் படைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன, அது இயற்கை. இருந்தாலும் கூட ஒரு அடிப்படையில் ஒரு ஒற்றுமை, இந்த ஹார்மனி இஸ் பாசிபிள் என்று அன்னை கூறுகின்றார்கள். மேலும் இங்க ஒரு தனிப்பட்ட உணர்வு நிலை என்பது எப்பொழுது முழுமை அடையும் என்றால், இந்த பிரபஞ்ச தழுவிய உணர்வு நிலையுடன் ஒன்றிணையும் பொழுதுதான் அது ஒரு முழுமையை அடையும் என்று நாம் காண்கின்றோம். இந்த காரணத்தினால்தான் பகவான் அன்னையினுடைய கோட்பாடுகள் எல்லாமே இந்த யோகத்தினுடைய அடிப்படை சாரமாக எதை கொண்டுள்ளது என்றால், இது ஒரு கலெக்டிவ் யோகா. இது ஒரு தனிப்பட்ட அமைப்பு, தனிப்பட்ட ஒரு முயற்சியோ கிடையாது. இது ஒரு கலெக்டிவ் எஃபர்ட். ஏனென்றால் அதன் மூலமாகத்தான் பிரபஞ்சம் வேறு, இந்த தனிமனிதன் வேறு என்கின்ற என்பது உண்மை கிடையாது. ஆதலால்தான் இங்க வெறும் தனி மனிதனுடைய முன்னேற்றம் மாத்திரம் அல்ல. இந்த பூரணயோகத்தில் ஒரு தனி மனிதனுடைய ஒரு மாற்றமோ ஒரு உயர்வோ மாத்திரம் இங்கு ஒரு இலக்காக கருதப்படுவது இல்லை. இங்கு எது இலக்கு என்றால், ஒரு கலெக்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ், உணர்வு நிலையின் ஒரு ஒட்டுமொத்த ஒரு திருவுரு மாற்றம் தான் இங்கு ஒட்டுமொத்தமாகத்தான் இங்கு அது இலக்காக கொள்ளப்படுகின்றது. அதனால்தான் பகவான் இங்கு என்ன கூறுகின்றார் என்றால், இந்த தனிப்பட்ட உணர்வு நிலை என்பது தன்னுணர்வை சார்ந்து, ஈகோ அதை சார்ந்து மாத்திரம் இருந்தால் அதற்கு ஒரு நிறைவு கிட்டாது. இட் cannot attain fulfillment. எப்பொழுது அந்த தனிமனித உணர்வு நிலை ஒரு முழுமையை அடையும் என்றால், அது அந்த பிரபஞ்சம் தழுவிய நிலையுடன் தன்னை அடையாளம் கண்டுகொண்டு தன்னை இணைத்துக் கொள்ளும் பொழுதுதான், தன்னை விரிவு செய்து இணைத்துக் கொள்ளும் பொழுதுதான் தனிப்பட்ட உணர்வு நிலை என்பது ஒரு முழுமையை அடையும் என்று பகவான் கூறுகின்றார். இது எல்லாமே பகவானினுடைய யோகத்தினுடைய அடிப்படை சாராம்சங்களாக நாம் கருதலாம். ரங்கராஜன் சார், உங்க கை ரைஸா இருக்குது, ஹேண்ட். ஓகே மேடம், படிங்க. Okay. So too, the cosmic contains in all itself and in each thing in it
the complete immanence of the transcendent. It maintains itself as the world being by the consciousness of its own transcendent reality. It finds itself in each individual being by the realization of the divine and transcendent in that being and in all existences. The transcendent contains, manifests, constitutes the cosmos, and by manifesting, it manifests or discovers, as we may say in the old poetic sense of that word, its own infinite harmonic varieties. Thank you, sir. Thank you, madam. Thank you. Explanation படிங்க. சார் படிக்கட்டுங்களா? படிங்க மேடம். We can take up the transcendent and the cosmic. The cosmic contains in all itself and in each thing in it the complete indwelling presence of the transcendent. It maintains itself as the cosmic being by the consciousness of its own transcendent reality. It finds itself in each individual being by the realization of the divine and transcendent in that being and in all existences. The transcendent contains, manifests, constitutes the cosmos. While manifesting, it manifests or discovers its own infinite harmonic varieties, to say in the old poetic sense. Reference, para 9. The cosmos which we thus include and are included in is not the physical cosmos, but the harmonically manifest being of God in certain great rhythms of his conscious force and self-delight. Thank you, sir. Thank you, madam. Thank you. இங்க பகவான் வந்து இந்த டிரான்சென்டென்ட் அண்ட் த காஸ்மாஸ், டிரான்சென்டென்ட் எல்லை கடந்த அமைப்பு, இந்த காஸ்மாஸ் என்பது பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் வந்து தன்னுள் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகள், பிரபஞ்சம் என்பது அனைத்து அமைப்புகளையும் தன்னுள் கொண்ட ஒரு அமைப்பு. அவ்வாறு தன்னுள் கொண்டுள்ள அனைத்து அமைப்புகளிலும் அது எதை அதனுள் கொண்டதாக இருக்கின்றது என்றால், அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த டிரான்சென்டென்ட், அதை ஒவ்வொரு அமைப்பினுள்ளும் கொண்டதாக இருக்கின்றது. பிரபஞ்சம் என்பதும் இந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த டிரான்சென்டென்ட் என்பதும் மேற்புறத்தில் வெவ்வேறாக காணப்பட்டாலும் கூட அடிப்படையில் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே ஒவ்வொன்றினுள்ளும் அந்த immanent presence of the transcendent, ஒவ்வொன்றினுள்ளும் அந்த எல்லை கடந்த அந்த பரம்பொருள் இருக்கின்றது. எந்த உணர்வு நிலையின் மூலமாக அது தன்னை அங்கு வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால், அந்த எல்லாம் கடந்த உணர்வு நிலையில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலை ஒவ்வொன்றினுள்ளும் இருக்கின்றது. It maintains itself as a cosmic being by the consciousness of its own transcendent reality. ஏனென்றால் அனைத்தினுள்ளும் அந்த பரம்பொருள் தான் இருக்கின்றது. அதால் அந்த பரம்பொருளினுடைய உணர்வு நிலைதான் அனைத்தினுள்ளும் இருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்தினுள்ளும் அதுதான் இருக்கின்றது. இதுல என்ன அறிகின்றோம் என்றால், இங்க பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட அம்சமும் அந்த பரம்பொருளினுடைய அந்த உணர்வு நிலையை தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது. இந்த உண்மைதான் இங்கு காணப்படுகின்றது. அதனால் இவை இரண்டுமே வெவ்வேறான விஷயங்களாக இருக்க முடியாது. எதை நாம் அந்த எல்லை கடந்த அமைப்பு டிரான்சென்டென்ட் என்று கூறுகின்றோமோ, அது தன்னுள் அந்த பிரபஞ்சம் என்கின்ற அமைப்பை கொண்டதாக இருக்கின்றது. பிரபஞ்சத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகின்றது.
அவ்வாறு வெளிப்படுத்தும் பொழுது பகவான் ஏற்கனவே கூறியுள்ளார். என்ன கூறியுள்ளார்? இந்த தனிமனிதன் என்கின்ற அமைப்பு, இந்த பிரபஞ்சம், இவை எல்லாமே அந்த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், த பவர் ஆஃப் த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், அதனுடைய வெளிப்பாடுகள் தான் என்பதை பகவான் ஏற்கனவே கூறியுள்ளார். அவ்வாறு கூறும் பொழுது பகவான் அதை ஒரு போயட்டிக்காக ஒரு கவிதை ரச நயத்துடன் வெளிப்படுத்தியுள்ளார். அதை அவரே இங்கு 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 மேற்கோள் காட்டுகின்றார். பேராகிராஃப் 9ல பார்த்தோம் அப்படின்னா அவர் எவ்வாறு விளக்குகின்றார் என்றால் அதை ஒரு போயட்டிக்காக விளக்குகின்றார். அதை அவரே இங்கு மேற்கோள் காட்டுகின்றார். பேராகிராஃப் 9ல என்ன கூறுகின்றார் என்றால், த காஸ்மாஸ் which we thus include and are included in is not the physical cosmos but the harmonically manifest being of God in certain great rhythms of his consciousness force and self delight. இது ஒரு poetic-ஆக விளக்குகின்றார். அதை மீண்டும் நினைவுபடுத்துகின்றார் இங்கே. The transcendent contains, manifests, constitutes the cosmos, and by manifesting it manifests or discovers, as we may say in the old poetic sense of the word, its own infinite harmonic varieties. அதை மீண்டும் இங்கு நினைவுபடுத்துகின்றார். காஸ்மாஸ் என்றால், இந்த பிரபஞ்சம் என்றால் நாம் என்ன நினைத்துக் கொள்கின்றோம்? இந்த சட ரீதியில் உள்ள அமைப்பாகத்தான் நாம் கருதுகின்றோம். அது வெறும் சட ரீதியான அமைப்பு கிடையாது. உண்மையிலேயே இந்த காஸ்மாஸ் என்று, பிரபஞ்சம் என்று இங்கு கூறுவது ஒரு சட ரீதியான அமைப்பு கிடையாது. இட் இஸ் நாட் எ பிசிக்கல் ஸ்ட்ரக்சர். பிசிக்கல் காஸ்மாஸ் கிடையாது. இங்கு கூறுவது, பகவான் இங்கு என்ன கூறுகின்றார் என்றால், அந்த எல்லாமே அந்த இறை சக்தி, இந்த சிட் சக்தி, அந்த இறை சக்தியினுடைய, அந்த இறையினுடைய அந்த செல்ஃப் டிலைட், ஆனந்தம், இவைகள் எல்லாமே, இந்த இரண்டுமே இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக ஒரு லயத்துடன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றன. harmonically manifest being of God in certain great rhythms of his consciousness, conscious force and delight. பிரபஞ்சம் என்பது உண்மையிலேயே என்னவென்றால், இந்த சிட் சக்தி, இறைவனுடைய அந்த சிட் சக்தி, சச்சிதானந்தாவில் இருக்கக்கூடிய அந்த சிட் சக்தி, சச்சிதானந்தாவில் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம், இவைகள் இரண்டுமே ஒரு லயத்துடன், ஒரு சந்தத்துடன் வெளிப்படுத்தப்படும் அமைப்பு தான் இந்த பிரபஞ்சம். இந்த கருத்தை தான் பகவான் இங்கு கூறுகின்றார். ஆகையால் அந்த பிரபஞ்சம் என்பது ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. இந்த கருத்தை தான் மீண்டும் இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த எல்லை கடந்த பரம்பொருள் என்பது இந்த பிரபஞ்சத்தின் மூலம் தன்னுடைய சக்தியையும் தன்னுடைய ஆனந்தத்தையும் வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். The transcendent contains, manifests, constitutes the cosmos, and by manifesting it manifests or discovers, as we may say in the old poetic sense of that word, its own infinite harmonic varieties என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பிரபஞ்சத்தின் மூலமாக தன்னையே அது வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையால் அந்த பிரபஞ்சம் வேறு, அந்த எல்லை கடந்த பரம்பொருள் வேறு என்கின்ற அந்த வேற்றுமை கிடையாது என்பதுதான் உண்மை. அடுத்தது போலாம் நம்ம. But even in the lower orders of the relative, we find this play of negative and positive, and through the divine reconciliation of its terms, not by excising them or carrying their opposition to the bitter end, we have to arrive at the absolute. Or that in the absolute, all this relativity, all this varying rhythmic self-statement
of the absolute finds not its complete denial, but its reason for existence and its justification, not its conviction as a lie, but the source and principle of its truth. Thank you, sir. Thank you. Thank you. Explanation pading. Adikatuma, sir. Yes, sir. We can observe the same truth even in the lower orders of the relative. Here also, we find display of negative and positive. For example, we find the truth and falsehood, good and evil, pleasure and pain, joy and suffering, etc. Yet we have to arrive at the absolute through the divine reconciliation of its terms and not by removing them or by carrying their opposition to the bitter end. The truth is, all this relativity, all this varying rhythmic self-statement of the absolute finds its reason for existence in absolute and not its complete denial. We find its justification for existence not condemned as a lie, but as the source and principle of its truth. Thank you, sir. Thank you. இங்கு எதுவெல்லாம் வந்து ஈவன் கீழ்நிலையில பார்த்தோம்னா ஒவ்வொரு தளமாக பார்க்கின்றார் பகவான். முதல்ல பார்த்தது இந்த இன்ஃபினிட் ஃபைனைட். அந்த அளவுல பார்த்தோம் அப்படின்னா இரண்டுமே ஒன்றுதான் என்பதை பார்த்தோம். எது வந்து ஃபைனைட்டான அமைப்பாக இருக்கின்றதோ அது இன்ஃபினிட்டை வெளிப்படுத்தி தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது என்பதை பார்த்தோம். அதற்கு அடுத்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா அந்த டிரான்செண்டன்ட், காஸ்மிக், இண்டிவிஜுவல், இவை மூன்றுமே ஒன்றை ஒன்று அல்டிமேட்டா இவை மூன்றினுள்ளுமே அந்த டிரான்செண்டன்ட் அந்த உணர்வு நிலை இருக்கின்றது, ஒன்றை ஒன்று தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது என்பதை பார்த்தோம். ஈவன் த லோவர் ஆர்டர் ஆஃப் திங்ஸ், இந்த நம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய கீழ்த்தளத்தில் காணக்கூடிய எதிரான அமைப்புகள், உண்மையை பார்க்கின்றோம், அதே சமயம் பொய்மையையும் பார்க்கின்றோம். நன்மை, தீமை, குட் அண்ட் ஈவில், இவை இரண்டையுமே எதிர்கொள்கின்றோம். இன்பம், வலி, பிளஷர் அண்ட் பெயின், ஜாய் அண்ட் சஃபரிங், இவை எல்லாமே இந்த இருமைகளாக நம்ம காண்கின்றோம், டியூவாலிட்டிஸ். இது தவிர்க்க முடியாதது. இது பகவான் கூறுவது என்னவென்றால், பரிணாம வளர்ச்சியில ஒரு காலகட்டத்தில் மனம் என்கின்ற நிலையில் இருக்கின்ற வரைக்கும் இந்த டியூவாலிட்டிஸ் என்பதை தவிர்க்க முடியாது. இருந்தாலும் இந்த டியூவாலிட்டிஸை வந்து தனித்தனியாக பார்த்தோம் என்றால் நாம் இந்த பிரபஞ்சம் என்பது அந்த பரம்பொருள் இறைவனின் வெளிப்பாடு என்பதை ஒரு ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனப்பான்மையை நாம் அடையக்கூடும். எவ்வாறு இது எல்லாமே பரம்பொருளின் வெளிப்பாடு என்றால் எவ்வாறு இங்கு தீமை ஏற்பட முடியும், பொய்மை ஏற்பட முடியும், ஏன் வலி வேதனை காணப்படுகின்றது என்கின்ற கேள்வி எழும். ஆனால் இவை இரண்டையும் கடந்து நாம் செல்லும் பொழுது பகவான் இங்க கூறக்கூடிய உண்மை என்னவென்றால், இந்த எதிரெதிரான விஷயங்களை மூலமாகவே ஒரு தீவிரமான ஒரு உச்சக்கட்ட நிலைக்கு சென்றால் நாம் ஒரு ஒத்திசைவை காண முடியாது. ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த பரம்பொருள், அந்த எல்லாம் கடந்த நிலை, அந்த நிலையின் அடிப்படையில் ஒரு டிவைன் ரெக்கன்சிலியேஷன் ஆஃப் இட்ஸ் டெர்ம்ஸ், ஒரு இறையம்சத். ஏனென்றால் இவை இரண்டுமே பார்த்தோம் அப்படின்னா இவை இரண்டுமே அந்த பரம்பொருள் என்கின்ற அம்சத்துள் அடங்குகின்றன. இவை இரண்டுக்குமே அங்கு இடம் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் நாம் இவை இரண்டுமே ஒத்திசைவோடு பார்க்க வேண்டும் ஒழிய
இந்த இரண்டு அம்சங்களையும் எதிரெதிரான அம்சங்களையும் தனித்தனியாக பார்த்தோம் என்றால் இவை இரண்டுக்கும் இடையில் உள்ள அந்த எதிரான நிலையை தான் நாம் மீண்டும் மீண்டும் வற்புறுத்துகின்றோம், இல்லை அதை மீண்டும் நாம் தீவிரமாக்குகின்றோம். அதற்கு பதிலாக நாம் எவ்வாறு இந்த இரண்டு அம்சங்களை, எதிரெதிரான அம்சங்களை பார்க்க வேண்டும், ஈவன் நம்ம வாழ்வில் சந்திக்கக்கூடிய அம்சங்களையும் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்றால், இவை இரண்டையுமே கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த இறை அம்சம், அதன் மூலமாக இவை இரண்டையும் நாம் ஒரு ஒத்திசைவோடு பார்க்க முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இங்கு பகவான் குறிப்பிடுவது என்னவென்றால், எல்லாமே இங்கு மாறுபட்ட நிலையில் காணப்படுகின்றன. ஆல் திஸ் ரிலேட்டிவிட்டி, இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கின்றது. அந்த பரம்பொருளினுடைய இருப்பில் இருந்து பார்க்கும் பொழுது எவையெல்லாம் நாம் இங்கு முரண்பட்டவைகளாக காண்கின்றோமோ, அந்த முரண்பட்டவையா, அதாவது எதிரெதிரான அம்சங்களாகவும் முரண்பட்ட அம்சங்களாகவும் காணுகின்றோமோ, அவைகளுக்கெல்லாம் ஒரு மூல காரணம் அந்த பரம்பொருள் என்கின்ற இருப்பில் காணப்படுகின்றது. அவைகள் எல்லாம் அங்கு மறுக்கப்படுவது இல்லை. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், for there in the absolute, all this relativity, all this varying rhythmic self-statement of the absolute finds not its complete denial, but its reason for existence and its justification, not its conviction as a lie, but the source and principle of its truth. அங்கு இவைகள் எல்லாமே குற்றம் சாற்றப்பட்டு மறுக்கப்படுவதில்லை. உண்மையின் ஒரு விதியாக அவைகள் அனைத்துமே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஆகையால் நம்ம கீழ்நிலையில நம்ம எதிரெதிரான அம்சங்களை பார்த்தாலும் கூட அவைகள் எல்லாமே ஒரு உயர்நிலையில் ஒரு ஒத்திசைவோடு காணப்படுகின்றன. இதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். சாவித்திரியில நாம் பார்த்திருக்கின்றோம், ஆல் கான்ட்ரரிஸ் ப்ரிப்பேர் ஹர் ஹார்மனி என்பதை பார்த்திருக்கின்றோம். நத்திங் to be rejected herein, all to be transcendent என்கின்ற வரிகளை நாம் சாவித்திரியில் கண்டிருக்கின்றோம். ஏனென்றால் பரம்பொருள் குறித்த நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது நாம் இங்க கீழ்நிலையில எவையெல்லாம் எதிரெதிரான நிலைகளாக காண்கின்றோமோ, நமக்கு சில விஷயம் புரிவதில்லை. ஏன் இவ்வாறு எதிரான அம்சங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற காரணம் புரிவதில்லை. ஆனால் அந்த உயர்நிலையில் இவைகள் எல்லாமே அதற்கெல்லாம் ஒரு காரணத்தோடு பார்க்கப்படுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இட்ஸ் ரீசன் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், இட்ஸ் ஜஸ்டிஃபிகேஷன். அங்கு நாட் இட்ஸ் கன்விக்ஷன் ஆஸ் எ லை, அதை ஒரு பொய் என்று அது குற்றம் சாட்டப்படுவது இல்லை. பட் த சோர்ஸ் அண்ட் பிரின்சிபிள் ஆஃப் இட்ஸ் ட்ரூத், உண்மையினுடைய ஒரு மூலமாகத்தான் அங்கு காணப்படுகின்றது. உண்மையினுடைய ஒரு மூலமாகவும் விதியாகவும் தான் அந்த உயர்நிலையில் காணப்படுகின்றது. ஆனால் நாம் மனதின் மூலமாக பார்க்கும் பொழுது எல்லாமே ரிலேட்டிவாக பார்க்கின்றோம். ஒன்றை ஏற்றுக்கொண்டு மற்றொன்றை நாம் மறுக்கின்றோம். அது மனம் என்கின்ற நிலையில் இருப்பதனால்தான் நாம் அவ்வாறு செய்கின்றோம். அடுத்த இதுக்கு போகலாம். நம்ம Cosmos and individual go back to something in the absolute, which is the true truth of individuality, the true truth of cosmic being, and not their denial and conviction of their falsity. The absolute is not a skeptical logician denying the truth of all his own statements and self-expression, but an existence so utterly and so infinitely positive that no finite positive can be formulated which can exhaust it or bind it down to its definitions. Thank you. Explanation படிங்க. படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். The cosmos find its true truth of cosmic being, and the individual find its true truth of individuality in the absolute,
There is no denial of them or conviction of them as being false in the absolute. The absolute is not a skeptical logician denying the truth of all his own statements and self-expressions. It is an existence so utterly and so infinitely positive. There is no finite that can be formulated which can exhaust it or limit it within its definitions. Thank you, sir. தேங்க்யூ. இந்த பிரபஞ்சம் என்று நாம் எதை கூறுகின்றோமோ அதற்குள் ஒரு உண்மை இருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு பொய்யான தோற்றம் இல்லை, அதற்குள் ஒரு உண்மை இருக்கின்றது. தனிப்பட்ட மனிதன் என்கின்ற அமைப்புக்குள் ஒரு உண்மை இருக்கின்றது. இந்த உண்மை வந்து நமக்குள் இருக்கக்கூடிய உண்மை, இந்த பிரபஞ்சத்தினுள் இருக்கக்கூடிய உண்மை எங்கு காணப்படுகின்றது? இந்த உண்மையினுடைய மூலம் எங்கு காணப்படுகின்றது என்றால் அந்த பரம்பொருளில் காணப்படுகின்றது. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையும் இந்த தனிப்பட்ட மனிதனுள் இருக்கக்கூடிய உண்மையும் எங்கு காணப்படுகின்றது? இந்த உண்மைகள் எல்லாமே அந்த பரம்பொருள் அதனுள் காணப்படுகின்றது. ஆகையால் தான் இந்த பிரபஞ்சமும் சரி, தனிப்பட்ட அமைப்பு என்பதும் சரி, ஒரு பொய்யான அம்சங்கள் என்று அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த அப்சல்யூட் அதில் அவைகள் மறுக்கப்படுவதில்லை. ஒரு பொய்யானவை என்று அங்கு அவைகள் குற்றம் சாற்றப்பட்டு மறுக்கப்படுவது இல்லை. ஏனென்றால் இவைகள் இரண்டிலும் இருக்கக்கூடிய உண்மை எதுவென்றால் அந்த பரம்பொருளில் என்ன உண்மை இருக்கின்றதோ அதுதான் இங்கேயும் இருக்கின்றது. இந்த பிரபஞ்சமும் சரி, தனிப்பட்ட அமைப்பும் சரி, இவை இரண்டுமே அந்த பரம்பொருளினுடைய ஒரு வெளிப்பாடு தான். ஆகையால் பகவான் இங்க என்ன கேட்கின்றார் என்றால், எவ்வாறு அந்த பரம்பொருள் தன்னுடைய வெளிப்பாடு, தன்னுடைய ஒரு அமைப்பு, அதையே அது மறுக்க முடியும்? அதில் உள்ள தன்னில் உள்ள உண்மையையே அது எவ்வாறு மறுக்க முடியும் என்று பகவான் கேட்கின்றார். The absolute is not a skeptical logician denying the truth of all his own statements and self-expressions. எவையெல்லாம் பரம்பொருளினுடைய செல்ஃப் எக்ஸ்பிரஷன்ஸாக காணப்படுகின்றது என்றால் இந்த காஸ்மாஸ், இந்த இண்டிவிஜுவல் அனைத்துமே அந்த பரம்பொருளினுடைய அம்சங்கள் தான், வெளிப்பாடுகள் தான். பரம்பொருள் எந்த உண்மையின் அடிப்படையில் இருக்கின்றதோ அதே உண்மைதான் இங்கும் இந்த பிரபஞ்சத்திலும் காணப்படுகின்றது, தனிப்பட்ட மனிதன் என்கின்ற அமைப்பினுள்ளும் காணப்படுகின்றது. ஆகையால் இந்த பரம்பொருள் என்பது, அப்சல்யூட் என்பது எவ்வாறு தன்னுடைய உண்மையையே அது மறுக்க முடியும் என்று பகவான் கேட்கின்றார். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், it is an existence so utterly and so infinitely positive என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையால இங்க மேலும் பகவான் குறிப்பிடுவது, நாம் என்னதான் ஒரு நேர்மறையான ஒரு கோட்பாட்டின் மூலம் அந்த பரம்பொருளை விளக்க முயன்றாலும் அந்த பரம்பொருளினுடைய ஒரு முழுமையை அத்தகைய கோட்பாட்டின் மூலம் முழுவதுமாக விளக்க முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். An existence so utterly and so infinitely positive that no finite positive can be formulated which can exhaust or bind it down to its definitions. ஒரு விளக்கத்தின் மூலமாகவோ ஒரு கோட்பாட்டின் மூலமாகவோ அவைகள் என்னதான் ஒரு நேர்மறையான அம்சத்தை விளக்கினாலும் கூட அந்த பரம்பொருளினுடைய முழுமையான அம்சமும் அத்தகைய நேர்மறையான அம்சத்தின் மூலமாக மட்டுமே முழுமையாக வெளிப்படுத்த முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இவையெல்லாம் கடந்து இருப்பதுதான் அந்த பரம்பொருள் என்பது, த அப்சல்யூட் என்பது. வெறும் ஒரு பாசிட்டிவான விஷயங்களின் மூலமாகவோ
அம்சங்களின் மூலமாகவோ அல்லது நெகட்டிவான அம்சங்களின் மூலமாகவோ மட்டுமே இந்த பரம்பொருளை வந்து முழுமையாக விளக்க முடியாது, விவரிக்க முடியாது என்று பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். இது என்ன காரணத்திற்காக பகவான் இங்க கூறுகின்றார் என்றால், இந்த பரம்பொருளை காணும் அடையம் என்ன அதை குறித்து விளக்க முயலும் முயற்சியில வந்து வெறும் நேர்மறையான அம்சங்களின் மூலமாகவே விளக்கி அதனுடன் நிறுத்திக் கொள்வது என்பது ஒரு முழுமையான ஒரு முயற்சியாக இருக்காது. எதெல்லாம் நேர்மறையான அம்சங்களாக காணப்படுகின்றனவோ அவைகளை விளக்கி வெறும் நேர்மறையான அம்சங்களின் மூலமாகவே அந்த பரம்பொருளை விளக்க முயல்வதோ விவரிக்க முயல்வதோ ஒரு முழுமையான உண்மை, அதன் மூலம் ஒரு முழுமையான உண்மையை நாம் அடைய முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த பேராகிராஃப் 17க்கு போகலாம். அதற்கு முன்னால இந்த பேராகிராஃப் 17ல என்ன கருத்து வருகின்றது என்பதை அன்னையினுடைய ஒரு கருத்து இங்க நான் அனுப்பிச்சிருக்கேன். நான் அதை பார்த்து விட்டு நம்ம இதுக்கு சென்றோம் என்றால் நமக்கு நன்றாக புரியும். அந்த அன்னையினுடைய கருத்து நான் அனுப்பிச்சது இருக்கா? இருக்கு சார். அதை கொஞ்சம் நீங்க படிங்க மேடம், ப்ளீஸ் படிங்க. Knowledge of the scientist and the yogi. The mother collected volumes, volume 3, 161, 162. The climax of the ordinary consciousness is science. For science, what is upon the earth is true simply because it is there. What it calls nature is, for it, the final reality, and its aim is to build up a theory to explain the workings of it. So it climbs as high as the physical mind can go and tries to find out the causes of what it assumes to be the true, the real world. But in fact, it adapts causes to effects, for it has already taken that which is for the true, the real, and seeks only to explain it mentally. For the yogi consciousness, however, this world is not the final reality. Rising above the mind into the overmind and then into the supermind, it enters the divine world of first truths, and looking down from there sees what has happened to those truths here. How distorted they have become, how completely falsified. So, the so-called world of fact is for the yogi a falsehood and not at all the only true reality. It is not what it ought to be. It is almost the very opposite. Whereas, for the scientist, it is absolutely fundamental. Our aim is to change things. The scientist says that whatever is natural and cannot be changed at heart. But really speaking, the laws of which he usually speaks are of his own mental making. And because he accepts nature as it is, as the very basis, things do not and cannot change for him in any complete sense. But according to us, all this can be changed because we know that there is something above, a divine truth seeking manifestation. There are no fixed laws here. Even science, in its undogmatic moments, recognizes that the laws are mere mental constructions. There are only cases, and if the mind could apply itself to all the circumstances, it would find that no two cases are similar. Laws are for the mind's convenience, but the process of the supramental manifestation is different. We may even say it is the reverse of the mind. In the supramental realization,
Each thing will carry in itself a truth which will manifest at each instant without being bound by what has been or what will follow. That elaborate linking of the past with the present, which gives things in nature such an air of unchangeable determinism, is altogether the mind's way of conceiving and is no proof that all that exists is inevitable and cannot be otherwise. Thank you, sir. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. இங்க நம்ம பகவான் வந்து 17வது பேராகிராஃப்ல என்ன கூறுகின்றாரோ அதை பார்க்க முன்னர் இந்த கருத்தை நம்ம அன்னை பகவான் மதர் கூறக்கூடிய இந்த கருத்தை உள்ள வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா பகவான் கூறக்கூடிய கருத்தோடு நம்ம கருத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இப்ப மனிதனுக்கு வந்து மனம் என்கின்ற நிலையில அவன் உணர்வு நிலையில அவன் வந்து ஒரு உச்சகட்டத்தில் இருக்கின்றான். அதன் மூலமாகத்தான் இந்த சயின்டிபிக் ஃபைண்டிங்ஸ், விஞ்ஞானபூர்வமான கண்டுபிடிப்புகள் நிகழ்கின்றன. மனிதன் அதில் உச்சகட்ட நிலையில் இருக்கின்றான் என்பதில் சந்தேகத்திற்கு இடம் இல்லை. எவையெல்லாம் இந்த புவியின் மீது இருக்கின்றதோ அவைகளை மனிதன் உண்மை என்று நம்புகின்றான். என்ன காரணம் என்றால் அவன் ஐம்புலன்களினால் அவைகளை பார்க்கின்றான். அதுதான் அவனை பொறுத்த வரைக்கும் இறுதியான உண்மை. அதன் அடிப்படையில் அவன் கோட்பாடுகளை எழுப்புகின்றான், அவைகளை அவன் விளக்குகின்றான். எந்த அளவிற்கு ஒரு மனித மனம் அதனுடைய உயரத்தை எட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மனித மனம் தன்னுடைய உயரத்தை எட்டி அனைத்தையுமே காரண காரியத்துடன் அது விளக்க முயலுகின்றது. அந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்திற்குமே அது காரணத்தை அது விளக்க முயலுகின்றது. ஒவ்வொரு விளைவிற்கும் ஒரு காரணத்தை அது கண்டுபிடித்து விளக்க முயலுகின்றது. மனம் என்கின்ற ஒரு சாதனத்தின் மூலம் அது விளக்க முயலுகின்றது. இது ஒரு சராசரி மனிதன், ஒரு விஞ்ஞான பூர்வமாக செயல்பாடுகளை நிகழ்த்தும் ஒரு தற்காலிக மனிதன் இந்த நிலையில்தான் செயல்படுகின்றான். இது மனிதனுடைய ஒரு சாதாரண உணர்வு நிலை இவ்வாறு தான் செயல்படுகின்றது. எல்லாமே காரண காரியம், எல்லாமே வந்து இந்த பிசிக்கல் வேர்ல்டு இதுதான். இதற்கு அப்பால் வேறு எதுவுமே இல்லை. இதை சார்ந்து உள்ள காரண காரியம்தான் அவனுடைய கவனத்தில் அவன் கொள்கின்றான். இதற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அவன் கவனத்தில் எடுத்துக்கொள்வது இல்லை. இது வந்து ஒரு சாதாரண மனிதன். ஆனால் ஒரு ஆன்மீக நிலையில் உணர்வு நிலையை எட்டியவர்கள் அவ்வாறு செயல்படுவது இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் என்பது ஒரு இறுதியான உண்மை கிடையாது. உண்மைதான், இட் இஸ் நாட் அ ஃபைனல் ரியாலிட்டி. ஒரு மனிதன் தன் மனதை கடந்த நிலைக்கு செல்ல முடியும். மேல் மனம், உயர் மனம், அந்த அதிமனம் என்கின்ற நிலைக்கு எட்ட முடியும். அங்கு மனிதன் எதை காண்கின்றான்? ஒரு தெய்வீக உலகத்தில் உண்மைகளினுடைய அந்த தோற்றுவாயை அவன் காண்கின்றான். அன்னை இங்கு கூறுகின்றார் ஃபர்ஸ்ட் ட்ரூத்ஸ் என்று அன்னை கூறுகின்றார். அனைத்து இங்கு நாம் எந்த உண்மைகளாக காணுகின்றோமோ அனைத்து விஷயங்களுக்குமான மூல காரணமான உண்மை அதை அங்கு காணுகின்றான். எப்பொழுது என்றால் அவன் ஒரு உணர்வு தளத்தில் ஒரு உயர்நிலையை எட்டியவுடன் இத்தகைய உண்மைகளை அவன் காண்கின்றான். அந்த தளத்தில் இருந்து அவன் கீழே பார்க்கும் பொழுது எவையெல்லாம் இங்கு நடந்தவையோ அதற்கு வித்தான மூல காரணங்களை அவன் அங்கு மேல்தளத்தில் காண்கின்றான். ஒரு சாதாரண மனிதன் அனைத்திற்குமே உள்ள காரணத்தை வெறும் இந்த புவி உலகில் மாத்திரமே காண்கின்றான். அதை தாண்டி அவனால் காண முடிவதில்லை. ஆனால் ஒரு யோகி தன்னுடைய உயர் உணர்வு நிலையில் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களுக்கும்
அதற்கான மூல காரணத்தை அந்த உயர்தளத்தில் கண்டறிகின்றான். ஃபர்ஸ்ட் ட்ரூத்ஸ். அவ்வாறு அவன் காணும் பொழுது அந்த உண்மைகள் எவ்வாறு ஒரு உருத்திரிந்த நிலையில் இங்கு வெளிப்படுத்தப்படுகின்றன, ஒரு பொய்யான தோற்றத்துடன் இங்கு வெளிப்படுத்தப்படுகின்றன என்பதை அவன் அறிகின்றான். ஆகையால் தான் அந்த யோகியை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் என்பது ஒரு பொய்யான தோற்றமாக அவன் காண்கின்றான். அந்த எவ்வாறு சாதாரண மனிதன் இந்த உலகம் என்பது அது ஒன்றுதான் உண்மை என்று நம்புகின்றானோ, ஆனால் அந்த யோகி என்ன நினைக்கின்றான் என்றால் இந்த உலகம் என்பது மட்டுமே ஒரு உண்மையான விஷயம் கிடையாது என்று ஒரு யோக உணர்வு நிலையில் இருக்கின்றவன் நம்புகின்றான். அத்தகைய ஒரு அனுபவம் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. எவ்வாறு இந்த உலகம் ஏற்க வேண்டுமோ அவ்வாறு இல்லை, அதற்கு எதிரான நிலையில் இருக்கின்றது என்கின்ற உண்மையை அவன் அறிகின்றான். ஆனால் ஒரு விஞ்ஞானியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவன் அவ்வாறு எண்ணுவது இல்லை. இங்கு காணப்படும் விஷயங்கள் எல்லாமே அதுதான் ஒரு அடிப்படை தேவையான அம்சங்கள் என்று விஞ்ஞானி நம்புகின்றான். ஆனால் ஒரு யோக உணர்வு நிலையில் இருக்கிறவர்கள் அவ்வாறு நம்புவதில்லை. அவர்கள் எவ்வாறு பார்க்கின்றார்கள், இது இல்லை, இது உண்மையிலிருந்து ஒரு திரிந்த அமைப்பு, உண்மை இல்லை என்று என்கின்ற ஒரு அனுபவத்தை அவர்கள் உணர்ந்தவராக இருக்கின்றார்கள். வேறஸ் இந்த விஞ்ஞானிகள் இவைகள் தான் அடிப்படை உண்மைகள் என்கின்ற ஒரு நிலைக்கு மேல் அவர்களால் செல்ல முடிவது இல்லை. ஆகையால் என்ன நினைக்கின்றார்கள், நம்மால் எதையுமே மாற்ற முடியாது என்கின்ற ஒரு எண்ணத்தில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் காணப்படும் அனைத்தையுமே நம்மால் மாற்ற முடியாது என்பதில் அவர்கள் உறுதியுடன் இருக்கின்றார்கள் விஞ்ஞானிகள். ஆனால் இங்கு அன்னை என்ன கூறுகிறார்கள் என்றால், நம்முடைய இலக்கு என்ன என்றால், இங்கு எதை நாம் மாற்ற முடியாது என்று நினைக்கின்றோமோ அதை மாற்றுவதுதான் நம்முடைய லட்சியம் என்று அன்னை கூறுகின்றார்கள். எதை விஞ்ஞானிகள் சாதாரண மன உணர்வு நிலையில் இருக்கிறவர்கள் அடிப்படை விதிகள் என்று கூறுகின்றார்களோ, மாற்றவே முடியாது என்று அவர்கள் கூறுகின்றார்களோ, அவைகள் எல்லாமே அவர்களுடைய மனத்தினுடைய ஏற்பாடுகள் தான். their own mental making, மனம் சார்ந்து ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள் தானே ஒழிய ஒரு அறுதியான உண்மைகள் கிடையாது என்று அன்னை கூறுகின்றார்கள். ஆகையால் தான் ஒரு விஞ்ஞானி என்ன எண்ணுகின்றான் என்றால், எந்த விஷயத்தையும் அவனால மாற்ற முடியும் என்று அவன் நம்புவது இல்லை. இதெல்லாம் இப்படிதான் இருக்கும், காலமாக இப்படித்தான் இருக்கின்றது, இப்படித்தான் எப்பொழுதுமே இருக்கும் என்று அவன் நம்புகின்றான். ஆனால் ஒரு உயர் உணர்வு நிலையில் இருப்பவர்களுக்கு உண்மை தெரிகின்றது. என்ன உண்மை என்றால், இங்கு காணப்படுபவை அனைத்துமே ஒரு உண்மையின் ஒரு உருமாற்றும் நிலையைத்தான் நாம் காண்கின்றோம். ஆகையால் இங்கு காணப்படும் அனைத்துமே மாற்றப்பட வேண்டிய ஒன்று என்கின்ற உண்மையை அந்த யோகி அறிந்துள்ளான். மேலும் அனைத்தையுமே மாற்ற முடியும் என்று அவன் நம்புகின்றான். என்ன காரணம் என்றால், இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக, இந்த இயற்கையின் மூலமாக எது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால், அந்த இறை உண்மை, த டிவைன் ட்ரூத், அதுதான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆகையால் அனைத்துமே மாற வேண்டும் அனைத்தையுமே மாற்ற முடியும், மாற வேண்டும் என்று அந்த யோகி எண்ணுகின்றான். மேலும் அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், இங்கு விதிகள் எவைகளையெல்லாம் இந்த விஞ்ஞானிகள் மாற்றமே அடையாத, மாற்ற முடியாத ஒரு விதிகளாக அவர்கள் எண்ணுகின்றார்களோ, அவைகள் உண்மையிலேயே மாற்ற முடியாதவை அல்ல என்று அன்னை கூறுகின்றார்கள். இவை எல்லாமே ஒரு நம்மளுடைய மனதினுடைய உருவாக்கங்கள். தேர் ஆல் மியர் லாஸ் ஆஃப் அவர் ஓன் மென்டல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்று அன்னை கூறுகின்றார்கள். என்ன காரணம் என்றால், மனத்தின் மூலமாகவே பார்த்தோம் அப்படின்னா இரண்டு விஷயங்களை நாம் ஒரே மாதிரியாக பார்க்க முடிவது இல்லை. ஆகையால் தான் இந்த விதிகள் எல்லாமே
மனதினுடைய சௌரியத்திற்கு ஏற்ப அமைக்கப்படுகின்றன ஒழிய அவைகளுள் ஒரு அறுதித்தன்மை கிடையாது. There is no absoluteness என்று அன்னை கூறுகின்றார்கள். ஆனால் மனதை கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த சூப்ராமென்டல் லெவல், அதில் பார்த்தோம் என்றால் எல்லாமே அந்தந்த சமயத்தில் எது நிகழ வேண்டுமோ அவ்வாறு நிகழ்த்துகின்றது. அந்தந்த சமயத்துல எது சரியாக நிகழ வேண்டுமோ அவ்வாறே அந்த சூப்ராமென்டல் லெவல்ல நிகழ்த்துகின்றது. ஏனென்றால் அந்த சூப்ராமென்டல் லெவல்ல எது நிறைவேற்றப்படுகின்றது என்றால் அந்த ரியல் ஐடியா, அந்த டிவைன் பிளான் அது நிறைவேற்றப்படுவதால் எல்லாமே எது சரியாக நடைபெற வேண்டுமோ அது நடைபெற வேண்டும், அங்கு நிகழ்த்தப்படுகின்றது. ஆனால் இந்த சாதாரண நிலையில்தான் என்ன நடைபெறுகின்றது என்றால் எல்லாமே ஒரு கடந்த காலத்தில் என்ன விதிகள் என்ன நடைபெற்றதோ அதுதான் கட்டாயமாக நடைபெற வேண்டும் என்று ஒரு சாதாரண நிலையில் பார்க்கும் பொழுது அவ்வாறு தான் நாம் காணுகின்றோம். ஆனால் இந்த சூப்ராமென்டல் லெவல்ல பார்க்கும் பொழுது இங்க அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், ஈச் திங் வில் கேரி இன் இட் செல்ஃப் அ ட்ரூத் which will manifest at each instant without being bound by what has been or what will follow. எல்லாமே ஒரு உண்மை இருக்கின்றது. இந்த உண்மை என்ன செய்கின்றது என்றால் அந்தந்த சமயத்துல எது சரியாக நடைபெற வேண்டுமோ அதை மாத்திரமே நிறைவேற்றுகின்றது. அது அந்த கடந்த காலம் என்பதால் அது கட்டுப்படுவது இல்லை. இங்கு இந்த சாதாரணமாக இயற்கையின் செயல்பாட்டில் நம்ம என்ன பார்க்கின்றோம் என்றால் ஒரு கடந்த காலம் இருக்கின்றது, ஒரு நிகழ்காலம் இருக்கின்றது. இவை இரண்டும் இணைக்கப்படுகின்றன. இந்த இரண்டின் இணைக்கப்படுவதன் மூலமாக எல்லாமே ஒரு மாற்ற முடியாத ஒரு தன்மையை நமக்கு தோற்றுவிக்கின்றன. இது மனம் அவ்வாறு அத்தகைய எண்ணத்தை நமக்கு தருகின்றது. ஆனால் இங்கு அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால் எல்லாமே அனைத்தினுள்ளும் நம்மால் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்கின்ற கருத்தை அன்னை கூறுகின்றார்கள். And is no proof that all that exists is inevitable and cannot be otherwise. இந்த இயற்கையில காணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கடந்த காலத்துல நடந்தது ஒரே காரணத்துக்காக நம்ம இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்து கொள்ள முடியாது. ஒரு இறுதியான ஒரு கோட்பாடாக விதியாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அனைத்துமே அந்தந்த சமயத்துல எந்த உண்மை சரியான முறையில் நிறைவேற்றப்பட வேண்டுமோ நிகழ வேண்டுமோ அவ்வாறு தான் சூப்ராமென்டல் லெவல்ல ஏற்படுகின்றது என்று அன்னை கூறுகின்றார்கள். இந்த கருத்து நம்ம அதாவது சயின்டிஸ்ட் இந்த புவி உலகு அதை சார்ந்த விதிகள் இதை தாண்டி செல்வது இல்லை. ஆனால் இந்த யோக உணர்வு நிலையில் இருப்பவர்கள் அதைத்தான் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்குமான மூல காரணத்தை அவர்கள் மனதை கடந்த நிலையில் அவர்கள் காண்கின்றார்கள். இந்த வித்தியாசம்தான் அன்னை இங்கு கூறுகின்றார்கள். இந்த கருத்து தான் பகவான் இந்த 17வது பேராகிராஃப்ல கூறுகின்றார். ஸோ இந்த கருத்தை நம்ம அடிப்படையாக வைத்துக்கொண்டு நம்ம உள்ளே 17க்கு உள்ள போகலாம், நமக்கு நன்றாக புரியும். பேராகிராஃப் 17 போகலாம் நம்ம. தேங்க்யூ சார். இந்த எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப அருமையா இருந்தது. இப்ப பேஸாவும் அமைஞ்சு போச்சு நம்ம படிக்கிறது. தேங்க்யூ. Paragraph 17. It is evident that if such is the truth of the absolute, we cannot bind it either by our law of contradictions. That law is necessary to us in order that we may possess partial and practical truth, think out things clearly, decisively, and usefully, classify, act, deal with them effectively for particular purposes in our divisions of space, distinctions of form and property, moments of time. It represents a formal and strongly dynamic truth of existence in its practical working, which is strongest in the most outward term of thing, the material,
but becomes less and less rigidly binding as we go upward in the scale, mount on the more subtle rungs of the ladder of being. Thank you. Thank sir. you. Thank you. Explanation படிங்க. Yes, sir. Yes, please. Explanation. We have seen that the consciousness of infinite existence, which is the truth of the absolute, reconciles in its great primal facts of being what appear as irreconcilable contraries to our mind. Such being the truth of the absolute, we cannot bind it by our law of contradictions either. Our mind operates by the law of contradictions in the dealing with the practical aspects of life. It believes that two contradicting facts cannot be true. For example, a place cannot be far and near at the same time. An object cannot be round and flat at the same time. An event cannot be short and long in time dimension. Such practical distinctions are required to deal with material facts in our day-to-day life. The law of contradictions represents a strongly dynamic truth of existence in its practical workings. It is more relating to the outward form of things, and this law is strongest in the domain of matter, the gross forms. This law becomes less and less binding as we go upward in the scale and climb on the more subtle rungs, that is psychic and supramental of the ladder of being. Thank you, sir. Thank you. இந்த முரண்பாடுகளை பார்த்தோம். இப்போ இந்த ப்ரீவியஸ் பேராகிராஃப்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, இரண்டு முரணான விஷயங்கள் வந்து ஒன்று சேரும் பொழுதுதான் நமக்கு வந்து அந்த உண்மையினுடைய ஒரு முழுமை கிடைக்கின்றது. இரண்டு எதிரெதிரான விஷயங்கள் வந்து ஒன்றை ஒன்று முழுமை செய்கின்றனவே ஒழிய ஒன்றை ஒன்று எதிர்க்கவில்லை, ஒன்றுடன் ஒன்று முரண்படுவதில்லை என்கின்ற உண்மையை நாம் பார்த்தோம். ஆகையினால இந்த லா ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ் நாம் சாதாரண மனநிலையில் வந்து இந்த முரண்பாடுகளின் விதி, இதன் அடிப்படையில் தான் நம்முடைய சாதாரண மனம் வேலை செய்கின்றது. இந்த விதிக்குள் வந்து அந்த பரம்பொருளினுடைய செயல்பாட்டை நாம் கட்டுப்படுத்த முடியாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த லா ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ் வந்து மனம் என்கின்ற நிலையினுடைய செயல்பாட்டிற்குள் தான் பொருந்தும். அது அந்த பரம்பொருள் என்கின்ற நிலையில பார்த்தோம் அப்படின்னா அந்த லா ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் அங்கு வந்து செல்லுபடி ஆகாது. அதற்குள் நாம் பரம்பொருளினுடைய செயல்பாட்டை கட்டுப்படுத்த முடியாது. உதாரணத்திற்கு நம்மளுடைய மனம் வந்து நம்முடைய சாதாரண வாழ்க்கையில பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப், சாதாரண வாழ்க்கையில வந்து செயல்படும் பொழுது இது தேவையாகின்றது. இத்தகைய ஒரு செயல்பாடு நமக்கு அவசியமாகின்றது. நாம் என்ன எண்ணுகின்றோம்? இரண்டு முரணான விஷயங்கள் உண்மையாக இருக்க முடியாது என்று நம்புகின்றோம், இல்லையா? Two contradicting facts cannot be true. இதுதான் வந்து the law of contradiction என்பது. இரண்டு எதிரெதிரான விஷயங்கள் உண்மையாக இருக்க முடியாது என்று நம்புகின்றோம். உதாரணத்திற்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இடம் வந்து கிட்டக்கையும் இருக்கு தூரமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒன்று கிட்டக்க இருக்குன்னு சொல்றோம், ஒன்று தூரமா இருக்குன்னு சொல்றோம். அதே போல ஒரு பொருள் வந்து உருண்டையாகவும் இருக்கின்றது, தட்டையாகவும் இருக்கின்றது என்று ஒரே சமயத்துல சொல்ல முடியாது. அதே போல ஒரு கால அளவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சி என்பது குறுகிய காலத்திலும் நடைபெறுகின்றது, நீண்ட காலத்திலும் நடைபெறுகின்றது ஒரே சமயத்தில் என்று சொல்ல முடியாது. சோ இதெல்லாம் வந்து பிராக்டிக்கல் டிஸ்டிங்ஷன்ஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்முடைய சாதாரண சட உலகில், சாதாரண வாழ்வில் நாம் செயல்படுவதற்கு இத்தகைய ஒரு வேறுபடுத்தி பார்க்கும் இந்த அணுகுமுறை
தேவைப்படுகின்றது. இதை நாம் மறுக்க முடியாது. அவைகள் நம்முடைய சாதாரண செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது மிகவும் அவைகளுடைய செயல்பாடுகள் ஒரு வலிமையான உண்மையை வெளிப்படுத்துகின்றன. ஒரு வெளிப்புற அமைப்புகள் இவைகள் இந்த ஒரு தோற்றங்கள், வெளிப்புற அமைப்புகள் இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த இந்த மெட்டீரியல் வேர்ல்டு இந்த விதி மிகவும் ஒரு வலிமையான முறையில் இந்த விதியினுடைய செயல்பாடு அமைந்துள்ளது. எப்போ எந்த தளத்தில் அமைந்துள்ளது? இந்த விதியினுடைய செயல்பாடு எந்த தளத்தில் வலிமையாக அமைந்துள்ளது என்றால் இந்த டொமைன் ஆஃப் மேட்டர், இந்த கிராஸ் ஃபார்ம்ஸ், ஸ்தூல நிலையில தான் இந்த விதியினுடைய செயல்பாடு மிகவும் மேலோங்கி காணப்படுகின்றது. த லா ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ், முதல்ல ப்ரீவியஸ் பேராகிராஃப்ல இந்த லா ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ் முழுமையான உண்மையை தர முடியாது என்கின்ற கருத்தை பகவான் கூறியிருந்தார். இந்த பேராகிராஃப்ல என்ன கூறுகின்றார்? அதற்காக அந்த லா ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ் என்பதை முற்றிலுமாக புறந்தள்ள முடியாது. ஒரு சாதாரண மனித வாழ்வில் ஒன்றிலிருந்து ஒன்றை அந்த பாகுபடுத்தி பார்க்கும் அந்த ஒரு செயல்பாடு என்பது ஒரு அத்தியாவசியமான ஒரு செயல்பாடாக அமைகின்றது என்று பகவான் கூறுகின்றார். ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார்? ஒரு முக்கியமான கருத்தை கூறுகின்றார். இதனுடைய உண்மைத்தன்மை எல்லாமே ஒரு சடநிலையில் தான் செல்லுபடியாகும். கிராஸ் லெவல்ல தான். நம்ம மேலும் மேலும் சூட்சும நிலையில உயரும் பொழுது இந்த விதி செல்லுபடி ஆகாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதே கருத்தை தான் அன்னையும் கூறியிருந்தார்கள். சயின்டிஸ்ட் எல்லாமே மெட்டீரியல் பிளேன்ல பார்க்கும் பொழுது எல்லாத்திற்கும் அவங்க காரண காரியத்தை கற்பிக்கின்றார்கள். அதை தாண்டி அவர்களால் செல்ல முடியவில்லை. ஆனா ஒரு யோகி அவ்வாறு பார்ப்பது இல்லை. அன்னை இங்க பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த ஒன்றிலிருந்து ஒன்றை பிரித்து பார்க்கும் அந்த விதி, இட் ரெப்ரசன்ட்ஸ் a form and strongly dynamic truth of existence in its practical workings, which is strongest in the most outward term of things, the material, but becomes less and less rigidly binding as we go upward in the scale, mount on the more subtle rungs of the ladder of being. Mount on the more subtle rungs of the ladder of being என்று பகவான் என்ன கூறுகின்றார்? நம்மளுடைய ஜீவனினுடைய ஏணிப்படிகள்ல கீழ்நிலையில எந்த படி இருக்கின்றது? ஸ்தூல நிலை, கிராஸ் மேட்டர்ல இருக்கும். ஒவ்வொரு நிலையாக பார்க்கும் பொழுது நம்ம மேலும் 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 சூட்சமான நிலைகள், மோர் சட்டில் ரங்ஸுக்கு போறோம். நம்மளுடைய உணர்வு தளத்திலேயே பிசிக்கல், வைட்டல், மென்டல், அப்புறம் மென்டலை கடந்து சைக்கிக் லெவலுக்கு போறோம். அப்புறம் சூப்ரா மென்டல், இது மாதிரி ஓவர் மென்டல், சூப்ரா மென்டல், இது மாதிரி ஒவ்வொரு தளமாக நம்ம மேல செல்லும் பொழுது அந்த கிராஸ் லெவல் ஸ்தூல நிலையிலிருந்து மெல்ல 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 சூட்சும நிலைக்கு நாம் செல்கின்றோம். இந்த சூட்சும நிலைகள்ல இங்கு நாம் கடைபிடிக்கும் விதி அங்க செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறார் பகவான். இட் பிகம்ஸ் லெஸ் அண்ட் லெஸ் ரிஜிட்லி பைண்டிங். அங்க கட்டுப்படுத்தாது, இந்த விதிகள் அங்க கட்டுப்படுத்தாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்த போலாம் நம்ம. It is especially necessary for us in dealing with material phenomena and forces. We have to suppose them to be one thing at a time, to have one power at a time, and to be limited by their ostensible and practically effective capacities and properties. Otherwise, we cannot deal with them. Thank you, sir. தேங்க்யூ. அடுத்தது அந்த எக்ஸ்பிளனேஷன் படிங்க. படிக்கட்டுங்களா? படிங்க மேடம். இந்த ஒரே நிமிஷம்.
இந்த படிக்கிறேங்க சார். அது இந்த இதுல இருக்கிறவங்க. The law of contradiction is useful in dealing with material phenomena and forces. While dealing with the objects, we have to suppose them to be one thing at a time. For example, a solid substance, say an iron piece, cannot be a liquid at the same. The power to heat and the power to cool cannot work at the same time. We suppose them to be limited by their apparent and practically effective capacities and properties. Otherwise, we cannot deal with them. For example, while dealing with solid objects, we assume that they are stable and materially reconcilable. We do not suppose them to vaporize and become invisible. Thank you, sir. இதுல பகவான் வந்து ஒரு உயர்வான கருத்தை சொன்னாலும் கூட நடைமுறை வாழ்க்கையில வந்து அவைகளுடைய அவசியத்தை நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் பகவான் எப்பொழுது பகவானுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து ஒரு இன்டெகிரலா இருக்கும். வாழ்க்கையிலிருந்து விலகி இருக்காது, வாழ்க்கையினுடைய சம்பந்தப்பட்டு தான் இருக்கும். இந்த சாதாரண நிலையில் செயல்படும் விதிகள் வந்து நமக்கு வந்து சாதாரண வாழ்க்கை இந்த மெட்டீரியல் லெவல்ல நம்ம செயல்படும் பொழுது மிகவும் தேவையாக இருக்கின்றன. ஏனென்றால் நம்ம வந்து அந்த வேறுபடுத்தி ஒரு பொருளினுடைய அந்த வேறுபடுத்தி பார்க்கும் தன்மை மற்றொரு பொருளில் இருந்து வேறொரு பொருளை இந்த வேறுபடுத்தி பார்க்கும் தன்மை, அதன் மூலமாகத்தான் நாம் அந்த பொருளை கையாளுகின்றோம். இந்த வேறுபடுத்தி பார்க்கும் தன்மை இல்லை அப்படின்னா நம்மால வந்து நடைமுறை வாழ்க்கையில பொருள்களை கையாளுவது என்பது சாத்தியப்படாம போயிடும் இல்லையா? அதுக்காக தான் பகவான் இப்போ அது வந்து தேவையாக இருக்கின்றது. இந்த விதி வந்து ஒரு சாதாரண நிலையில லோவர் லெவல்ல தேவைப்படுகின்றது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பொருள் வந்து ஒரு இரும்பு துண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு திடமான ஒரு பொருளாகத்தான் நாம் பார்க்கின்றோம். அது ஒரே சமயத்தில் திடமான பொருளாகவும் ஒரே சமயத்தில் நம்ம வந்து அது வந்து திரவம் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதை திடமான பொருளாக எடுத்துக்கொண்டுதான் அதை என்ன பண்ணுகின்றோம், உருக்கி அதிலிருந்து பொருள்களை செய்கின்றோம். அதை வந்து திரவமாக அது ஒரே சமயத்துல திடமாகவும் இருக்க முடியாது, திரவமாகவும் இருக்க முடியாது. அதே போல சக்தியின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட ஒரு சக்தியின் மூலமாக ஒன்றை வெப்பப்படுத்துகின்றோம். அதே சக்தி வந்து அதே சமயம் அந்த பொருளை அது வந்து குளிரூட்ட முடியாது. இதில் பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், அந்த ஒரு பொருளினுடைய ஒரு குறுகிய எல்லைக்குள் செயல்படும் தன்மை என்கின்ற அம்சத்தின் மூலமாகத்தான் நாம் அந்த பொருள்களை கையாள வேண்டும். எல்லாமே வந்து ஒரே சமயத்துல முடியும் என்றால் நம்மளால நடைமுறை வாழ்க்கையில பொருள்களை கையாளுவது என்பது சாத்தியப்படாது என்று பகவான் கூறுகின்றார். ஒரு அடிப்படை தன்மையை நம்ம ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த ஒரு அடிப்படை தன்மையை வந்து ஒரு அடிப்படை தன்மையாக நாம் உறுதி செய்து கொண்டு அந்த பொருளை நாம் கையாளுகின்றோம். இது வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு அவசியம் என்று பகவான் கூறுகின்றார். அடுத்ததுக்கு போலாம். இதுல இருந்து என்ன பகவான் கூறுகின்றார் என்பது அடுத்தது படிக்கும்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். But even there, as human thought is beginning to realize the distinctions made by the intellect and the classifications and material and practical experiments of science, while perfectly valid in their own field and for their own purpose, do not represent the whole or the real truth of things, whether of things in the whole or of the thing by itself, which we have classified and set artificially apart, isolated for separate analysis. Thank you, sir. Thank you. Explanation படிங்க. படிக்கட்டுமா சார்? Yes, sir. Asogan sir. Even in the material field,
The distinctions made by our intellect and the classifications and practical experiments of science do not represent the whole truth or the real truth of things. Yet they may be perfectly valid in their own field. Because we have not taken things as a whole, we have taken them only as parts, ignoring the fact that the parts do not represent the whole. We have classified them and set them artificially apart. We have isolated them from the whole for separate analysis. Thank you, sir. தேங்க்யூ சார். இதுக்கு முதல்ல பார்த்த பேராகிராஃப்ல பகவான் என்ன கூறியிருந்தார்? ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கு இத்தகைய பாகுபடுத்தும் அணுகுமுறை என்பது தேவைப்படுகின்றது. அறிவின் மூலமாக நாம் அந்த பாகுபாட்டை உண்டாக்குகின்றோம். ஒரு பொருளை மற்றொரு பொருளிலிருந்து பாகுபடுத்தி நாம் பார்க்கின்றோம். டிஸ்டிங்ஷன்ஸ். ஒன்றை நாம் வகைப்படுத்துகின்றோம். அவ்வாறு வகைப்படுத்துவதன் மூலமாகத்தான் இந்த விஞ்ஞான சோதனைகள் நடத்தப்படுகின்றன. ஆனால் இதன் மூலமாக ஒரு உண்மையினுடைய ஒரு முழுமை கிடைப்பது இல்லை. அந்த விஞ்ஞான பூர்வமான நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது, அந்த தளத்தில் பார்க்கும் பொழுது மட்டும் அவைகள் உண்மையாக காணப்படுகின்றன. ஆனால் இருந்தாலும் கூட அந்த உண்மையினுடைய முழுமையான தன்மையை அவர்கள் அத்தகைய கண்டுபிடிப்புகள் வெளிப்படுத்துவது இல்லை. பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொள்கின்றோம். பகுதியின் மூலமாக ஒரு உண்மையை அடைகின்றோம். ஆனால் பகுதியை மாத்திரமே எடுத்துக்கொண்டு உண்மையை அடைவது என்பது நம்மால் அதன் மூலம் உண்மையினுடைய ஒரு முழுமையான ஒரு அம்சத்தை நம்மால் எட்ட முடியாது. அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். எல்லாமே நம்ம என்ன பண்றோம்? கிளாசிஃபை பண்ணிடுறோம். ஒன்றிலிருந்து மற்றொன்றை பிரித்து நம்ம வகைப்படுத்துகின்றோம். இது பகவான் என்ன கூறுகின்றார்? இது ஒரு செயற்கையான வகைப்படுத்துதல் அப்படிங்கிறார். இது ஆர்டிஃபிஷியலி அப்பார்ட் அப்படிங்கிறார். We have classified and set artificially apart, isolated for separate analysis. இது மனிதனுடைய மனம் அவ்வாறுதான் செயல்பட முடியும். ஒன்றை எடுத்துக்கொண்டு பிரித்து கொண்டு அதை மாத்திரமே நாம் ஒரு ஆராய்ச்சி செய்து ஒரு உண்மையை அடைவது. இது சயின்டிபிக் அப்ரோச். இதனால முழு உண்மையை அடைய முடியாது என்று பகவான் கூறுகின்றார். இதை கருத்தை தான் முதலே அன்னை கூறியுள்ளார். அதை பார்த்தோம். எல்லாத்திற்கும் ஆதாரமான உண்மை வேறேதோ ஒரு தளத்தில் இருக்கின்றது. இங்கு நாம் பார்க்கக்கூடியது வெறும் சயின்டிபிக் டொமைன்ல தான் செல்லுபடியாகுமே ஒழிய மேற்பலத்தில் செல்லுபடி ஆகாது. அடுத்த இதுக்கும் போலாம் நம்ம. By that isolation, we are indeed able to deal with it very practically, very effectively, and we think at first that the effectiveness of our action proves the entire and sufficient truth of our isolating and analyzing knowledge. Afterwards, we find that by getting beyond it, we can arrive at a greater truth and a greater effectivity. Excellent. Explanation படிங்க. Yes, madam. This process of isolation helps us to deal with the thing very practically, very effectively. We are satisfied with the effectiveness of our action. We are convinced of our isolating and analyzing knowledge. We think that the effectiveness of our action is a proof of the entire and sufficient truth of our analyzing knowledge. But we realize afterward that by getting beyond the isolating and analyzing knowledge, we can arrive at a greater truth and a greater effectivity. For example, there are specialization in the medical field which deal with our body powers in isolation. For any ailment, they attribute a physical cause and they do not go beyond it. But the cause lies in our subtle physical, which medical science fails to take note of. Thank you, sir. Thank you, madam. Thank you.
நம்ம இந்த சயின்ஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னா, எல்லாமே வந்து வகைப்படுத்துகின்றோம். ஒன்றை தனித்து கையாண்டு அதன் மூலமாக உண்மைகளை கண்டறிய முயல்கின்றோம். த ப்ராசஸ் ஆஃப் ஐசோலேஷன். நிச்சயமாக அது அவைகள் நமக்கு உதவி புரிகின்றன. அதன் மூலமாக நம்மால வந்து ஒரு திறமையாக செயல்பட முடிகின்றது. திறமையாக செயல்படுகின்றோம். அதன் மூலமாக நம்முடைய அந்த அறிவினுடைய ஒரு நம்பகத்தன்மையில் நாம் அந்த நம்பகத்தன்மையை உறுதியாக இருக்கின்றோம். அது சரியான ஒரு அறிவு என்று நாம் அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கொள்வதில்லை. ஏனென்றால் அந்த செயல்பாடு மிகவும் நன்றாக அமைகின்றது. செயல்பாடினுடைய திறமையின் காரணமாக நம்முடைய அறிவை நாம் நம்புகின்றோம். அது சரியான முறை, சரியான அறிவு, ஞானம் என்று நம்புகின்றோம். ஆனால் ஏனென்றால் அந்த 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 அறிவு என்பது ஒன்றை பிரித்து மற்றவர்களிலிருந்து வேறுபடுத்தி அதன் மூலமாக கிடைக்கப்பெற்ற ஒரு அறிவு. ஆனால் என்ன இதற்கு நாம் இதை தாண்டி செல்லும் பொழுது எந்த உண்மையை அறிகின்றோம் என்றால், ஒன்றை பிரித்து பாகுபடுத்தி அதன் மூலமாக அடையும் ஞானத்தை விட இவைகளை கடந்து சென்று பார்க்கும் பொழுது இதனிலும் ஒரு மிகப்பெரிய உண்மையையும் இதனிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையான ஒரு விளைவை உண்டாக்கும் ஒரு செயல்பாட்டையும் நம்மால் புரிய முடியும் என்கின்ற உண்மையை அறிகின்றோம். எப்பொழுது என்றால் இதை கடந்து செல்லும் பொழுது. We find that by getting beyond it, we can arrive at a greater truth and greater effectivity. இந்த சயின்டிபிக் டொமைன்லேருந்து மேல போகும்பொழுதுதான் நமக்கு வந்து அந்த திறமை அதிகமாகும் என்பதை நாம் உணர்கின்றோம். இந்த கருத்தை தான் அன்னையும் கூறினார்கள். இங்க பார்க்குவது வந்து லோவர் லெவல்ல மாற்றமே அடைய முடியாது என்கின்ற நிலை. ஹையர் லெவல்ல போகும்பொழுது அனைத்தையுமே மாற்ற முடியும் என்கின்ற நிலை. மெடிக்கல் சயின்ஸ்ல இந்த பிசிக்கல் பாடி இதை தாண்டி அவர்களால் எந்த விதமான காரணத்தையும் நோய்களுக்கு அவர்களால் கூற முடிவதில்லை. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய அந்த இன்டெகிரல் அப்ரோச் அதில் என்ன கூறுகின்றார்கள் என்றால், எல்லா விதமான நோய்களுக்கும் காரணம் வந்து சட்டில் பிசிக்கல் இருக்கின்றது. அதை குணப்படுத்துவதன் மூலம், அந்த காரண காரியத்தை கண்டுபிடித்து குணப்படுத்துவதன் மூலம் இந்த பிசிக்கல் லெவல்ல நம்மை பாதிக்கும் வியாதிகளில் இருந்து நாம் குணமடையலாம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகையால வந்து இந்த இங்க நம்ம உண்மையை காண வேண்டும் என்றால், அன்னை கூறியுள்ள மாதிரி இதை கடந்து செல்லும் பொழுதுதான் நமக்கு வந்து உண்மையான ஒரு உண்மை நாம் கண்டறிகின்றோம் என்கின்ற கருத்தை நாம் அறிகின்றோம். இத்துடன் இதை நாம் முடித்துக் கொள்ளலாம். நம்ம இந்த செஷனை நம்ம முடித்துக் கொள்ளலாம். இப்பொழுது வந்து நாம் வந்து மந்திரம், இந்த மியூசிக் போடுறேன் நான். we can கேட்கலாம். 1 minute. சார் சிவசாமி சார் ரைஸ் பண்ணிருக்காரு சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க. இந்த சப்டைல் பிசிக்கல்னு சொல்றது பிராணிக் கில்லிங் வருங்களா? பிராணிக் கில்லிங் அப்படித்தான் செய்யறாங்க. பிராணிக் கில்லிங் ஆமா அப்படிதான் பண்றாங்க. எஸ், இந்த ஈவன் நம்ம நிறைய ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டிலேயே அவங்க என்ன பண்றாங்க, இந்த நிறைய ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க. அவங்க நமஹா அப்படின்னு ஒரு ஜேர்னல் வருது. நமஹாங்கிற ஜேர்னல்ல அந்த இது மாதிரி இந்த விஷயங்கள்லாம் வருது நிறைய. எப்படி இன்டெகிரல் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இந்த வியாதிகளுக்கெல்லாம் வந்து குணம் வந்து வெறும் பிசிக்கல் காஸை ட்ரீட் பண்றதுனால முடியாது அப்படிங்கிறது தான் வந்து மதரும் அதான் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய இடத்துல மதர் இதை பத்தி பேசியிருக்கிறாங்க. ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட், ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படிங்கிறாங்க அதுல.
அதனால இந்த இந்த கருத்து தான் அன்னையும் பகவானும் இங்க கோருகின்றார். தேங்க்யூ சார். ஓகே, என்னால இந்த மியூசிக் வந்து இன்னைக்கு ப்ளே பண்ண முடியல. We can silently concentrate on the mother for 2 minutes and then we can disperse. அன்னைக்கும் பகவானுக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். Gratitude to the mother. Thank you, sir. எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். Gratitude, ma. Thank you, sir. Thank you, sir. Gratitude, Master. Thank you, sir. Thank you all. அன்னைக்கும் பகவானுக்கும் நன்றி. தேங்க்யூ சார். Thank you, sir. Thanks to our divine gurus. Thank you, mother. Thank you, sir.